السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قالوا يا رسول الله ومن يأبى؟ قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய பாடங்களில் மிக அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பாடம், அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எதை சொன்னாலும் அதை அறிவோடு உரசி பார்க்காமல் உடனடியாக கட்டுப்படுதல். இந்த பாடத்தை நம்மளுடைய ரமலான் மாதம் ஒவ்வொரு வருடமும் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தருகின்றது. உதாரணத்துக்கு சொல்வதானால், ரமலான் மாதத்தில் எதுவெல்லாம் தடை என்றால் அல் இம்சாக்கு அனி தஆம் வஷராப் வல் ஜிமாஅ், இந்த மூன்றும் தடை. அதாவது சாப்பிடுவது தடை, பருகுவது தடை, மனைவி இடத்தில் சேருவது தடை. இந்த மூன்றுமே தடை. நன்கு கவனியுங்கள். நாம் சம்பாத்தியம் பண்ணுகிறோம், ஹலாலான முறையில் சம்பாத்தியம் பண்ணுகிறோம். அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், இறைச்சியாக இருக்கட்டும், இதுவெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருளா? தடை செய்யப்பட்ட பொருள் அல்ல. நம்மளுடைய சம்பாத்தியத்தில் உள்ளதை சாப்பிடுவது தடை செய்யப்பட்டதா? தடை செய்யப்பட்டது அல்ல. ஆனால் இறைவனும் இறை தூதரும் சொல்றாங்க, நோன்பு வந்துச்சா சாப்பிடக்கூடாது. அது எப்படி நான் சம்பாதிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம்? இது என்ன புதுமையான சட்டமா இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. அது என்ன, நான் காசு கொடுத்து வாங்கின பொருள், ஹலாலான முறையில் சம்பாதிச்ச பொருள், அது எப்படி இதை பயன்படுத்தக்கூடாது என்று கேட்கக்கூடாது. ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது தடை, அந்நிய பெண்ணிடத்தில் பின்தொடர்ந்து செல்வது தடை அப்படின்னு ஒரு தடையை போட்டால் அதில் நமக்கு புரியுது. ஹலாலான மனைவியிடத்தில் நெருங்குவது தடை அப்படின்னு அந்த ரமலான் மாசத்துல இறைவனும் இறை தூதரும் சட்டம் போடுறாங்க. அது என்ன மனைவியிடத்தில் நெருங்குவது தடை? இது அறிவுக்கு பொருந்தலையே என்று அறிவோடு உரசி பார்த்து மார்க்கத்தை எடுப்பது என்பது இஸ்லாம் சொல்லி தரவில்லை. இந்த ரமலான் மாதம் நமக்கு முழுமையாக கற்றுத்தருவதுதான். இறைவன் சொல்கிறான், இறை தூதர் சொல்கிறார்கள், மனைவியிடம் நெருங்காதே, நெருங்க மாட்டோம். இறைவன் சொல்கிறான், இறை தூதர் சொல்கிறார்கள், சாப்பிடாதே, நீ சம்பாத்தியம் பண்ணாலும் சாப்பிடக்கூடாதுதான், சாப்பிட மாட்டோம். இறைவன் சொல்லுகிறான், இறை தூதர் சொல்கிறார்கள், பருகாதே. அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டான், பருகக்கூடாது. அப்ப இங்க அறிவுக்கு வேலை இருக்குதா? அறிவுக்குலாம் வேலை இல்லை. சம்உ வத்தாஅ, சமிஅனா வ அத்தாஅனா. மூமின்களுடைய பண்பை பற்றி இறைவன் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சமிஅனா வ அத்தாஅனா, நாங்கள் இறைவன் இறை தூதரின் சொல்லை கேட்டோம், கட்டுப்பட்டோம். கேட்டோம், ஆராய்ந்தோம், அறிவுக்கு பொருந்தினால் ஏற்றுக்கொள்வோம், பிறகுதான் கட்டுப்படுவோம் என்று குர்ஆன் சொல்லவில்லை. கேட்போம், கட்டுப்படுவோம், அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு தெளிவாக இந்த மார்க்கம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை தருகின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வலா துப்திலு அஅமாலக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், இதற்கு மாறு செய்து உங்கள் அமலை வீணாக்கி விடாதீர்கள், பாலடித்து விடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்ப இறைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவது கட்டாய கடமை தானே? இறை தூதரின் சொல்லுக்கு கட்டுப்படுவது கட்டாய கடமை தானே?
இங்க அறிவோடு உரசி பார்த்த பிறகுதான் ஏற்க வேண்டும் என்று குர்ஆனும் சொல்லவில்லை, ஹதீஸும் சொல்லவில்லை. அப்படி மாற்றி நாம் நடந்து கொண்டால் ஏன் அறிவுக்கு இது பொருந்தவில்லை என்கிற ஒரு காரணத்தை கூறி இறைவன் சொல்லுக்கோ இறைப்புதல் சொல்லுக்கோ ஒருவன் முரண்படுவானேயானால் அமல்கள் அனைத்தும் அழிந்துவிடும். ஒரு அத்துபத்திலோ ஆமாலுக்கும் இறைவன் எச்சரிக்கை செய்கின்றான், உங்கள் அமல்களை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள், நாசமாக்கி விடாதீர்கள். பெருமான ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, குல்லு உம்மத்தி யதுகுலுனல் ஜன்னத இல்லா மன் அபா. என்னுடைய உம்மத்தில் உள்ள எல்லோருமே சொர்க்கத்திற்குள் செல்வார்கள், யார் மறுத்தார்களோ அவர்களை தவிர. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஒமை யஅபா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே மறுப்பவர்கள் என்றால் யார்? நபியிடத்தில் கேட்கப்படுது. இப்போ மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் அஸாஅனி தஹலல் ஜன்னா, யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஒமன் அஸானி ஃபகத் அபா, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர்தான் மறுத்தவர். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப எனக்கு கட்டுப்பட்டால் சொர்க்கம், தெளிவா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இங்க உங்க அறிவுக்கு நீங்க பொருந்துதான் முதல்ல யோசிச்சு பார்த்துக்கங்க, கொஞ்சம் உரசி பார்த்துக்கங்க, அதுக்கு பிறகு நீங்க வந்து சொல்ல ஏத்துக்கங்க என்று பெருமான ஸல்லல்லாஹு சொல்லல, அல்லாஹ்வும் சொல்லல. அப்படி அறிவுக்கு உரசி பார்த்து விட்டு தன்னுடைய அறிவு சொல்வதை ஒருவன் ஏற்பானையானால் அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறானா, அறிவுக்கு கட்டுப்படுகின்றானா? அவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகின்றானா அல்லது சொந்த அறிவுக்கு கட்டுப்படுகின்றானா? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் எந்த ஒருவரும் மூமினாக முடியாது, நான் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தேனோ அதை பின்பற்றாத வரை. அடுத்து பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அவருடைய அறிவும் நான் கொண்டு வந்ததை பின்பற்ற வேண்டும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உன் உள்ளமா இருக்கட்டும் உன் அறிவாக இருக்கட்டும், நான் எதை கொண்டு வந்தேனோ அதை பின்பற்றாத வரை நீங்கள் மூமினாக முடியாது என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப முதல்ல குர்ஆன், அப்புறம் ஹதீஸ், அப்புறம் தான் அறிவுக்கு வேலை. இந்த இரண்டையும் நாம் புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கின்றான். அறிவை வைத்துக் கொண்டு குர்ஆனை மறுப்பதற்கல்ல, அறிவை வைத்துக் கொண்டு ஹதீஸை மறுப்பதற்கல்ல, இறைவனும் இறை தூதரும் சொன்னதை புரிந்து கொள்வதற்கு அந்த அறிவை தவிர மறுப்பதற்கு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சஹாபா பெருமக்களுடைய வரலாறு எடுத்து பார்க்கலாம். எந்த சஹாபா பெருமக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஷரியத்தை அறிவை கொண்டு தீர்மானிக்கவில்லை, அறிவை கொண்டு தீர்மானிக்கவே இல்லை. நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சித்திக் என்று ஏன் பேர் வந்துச்சு? என்ன சொன்னாலும் உண்மைப்படுத்தக்கூடியவர், அதான் அதுக்கு அர்த்தம். என்ன சொன்னாலும் உண்மைப்படுத்தக்கூடியவர், அதுதான் அதன் பொருள். அந்த சித்திக் என்ற பேர் வந்தது காரணமே அதுதானே. இஸ்ரா பயணத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2 மாத பயண தொலை தூரத்தை கடந்து ஒரு இரவுல போயிட்டு வந்துட்டாங்க என்கிற தகவலை அன்றைய காஃபிர்கள் மறுத்த பொழுது, அறிவுக்கு பொருந்தாத விஷயமா இருக்கிறது என்று சொல்லியே மறுத்தார்கள். அது எப்படி போயிட்டு வர முடியும்? ஒரு இரவுல போயிட்டு வர முடியுமா? அறிவுக்கு பொருந்தவில்லையே என்று அந்த காரணம் சொல்லியே அவர்கள் மறுத்த பொழுது, நபி சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னவர்கள் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி சொன்னா முடிஞ்சு போச்சுங்க, இங்க என்ன அறிவோடு உரசி பார்க்கிறது, அதுக்கு வேலையே இல்லையே என்று உடனடியாக கபூல் செய்தவர்கள் யார் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலேயே அவர்களுக்கு பெயர் சித்திக் என்கிற ஒரு பட்ட பெயரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் சூட்டினான். அந்த சித்திக் என்கிற பட்ட பெயர் யார் வழங்கினது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த பட்ட பெயரை வழங்குறாங்க. தப்ரானி போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்லாம் என்றால் என்ன? இறைவன் இறை தூதர் சொன்னால் கட்டுப்பட வேண்டும். இன்னைக்கு ரமலான் நமக்கு கற்றுத்தர பாடமே அதுதான். நீங்க வரலாறை பார்க்கலாம். இந்த பத்ர் போர்கள் கைதிகள் பிடிக்கப்படுறாங்களா இல்லையா? எதிரிகளை காபிர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஏறத்தாழ ஒரு 70 பேர் கைது செய்யப்படுறாங்க. அப்படி கைது செய்யப்பட்ட பொழுது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகள் குறித்து சஹாபா பெருமக்கள் இடத்துல ஆலோசிக்கிறாங்க. என்ன செய்யலாம், இவங்களை நம்மளை அழிக்கிறதுக்கே கொல்லத்துக்குனே வந்திருக்கிறாங்க, நம்ம சண்டை வேண்டாம்னு ஒதுங்குறோம், இவன் சண்டை வேணும்னு வரான், நம்ம இந்த உலகத்தில் தீன் பிரகாரம் வாழணும்னு நினைக்கிறோம், இவன் தீனையும் அழிக்க நினைக்கிறான், நம்மளையும் அழிக்கன்னு நினைக்கிறான். இப்போ இந்த 70 பேர் வசமா மாட்டிக்கிட்டாங்க, கைதிகளாக இருக்கிறாங்க. இவங்க விஷயமா நம்ம என்ன பண்ணலாம் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் இடத்தில் ஆலோசிக்கிறாங்க. அதில் முதன்மையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேர்த்தை தான் ஆலோசிக்கிறாங்க. அதில் முதலாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமான ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, மா தரவுன ஹாஉலாஇ அல் உஸாரா, இந்த கைதிகள் குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள், எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. அப்போ அபூபக்கர்ல சொல்றாங்க, யா நபியல்லாஹ் ஹும் பனுல் அம்மி வல் அசீரா, என்னதான் இவங்க வந்து கைதிகளாக இருந்தாலும் காப்பிலாம் சுற்றி பார்த்தா சொந்தக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. எப்படி பார்த்தா நான் குறைசி தானே, நபி ஸல்லல்லாஹு குறைசி, அபூபக்கர்ல குறைசி, உமர்ல குறைசி, எங்க சுற்றி எங்க பார்த்தாலும் நெருங்கிய சொந்தமா இருக்கும், தூரத்து சொந்தமா இருக்கும். இன்னமா ஹும் பனுல் அம்மு, எல்லாமே சஜா பிள்ளைங்க தான், எல்லாமே குடும்ப பிள்ளைங்க தான். ஏதோ அவங்க கொள்கையில் அவன் வந்து உறுதியாக்குங்கிற பேரில் நம்மளை அடிக்க வந்துட்டான்.
அரா அன் தஅகுத மின்ஹும் ஃபிதியத்தன். நம்ம என்ன ஒன்று செய்வோம், அவங்கள்ட்ட இருந்து இழப்பீட்டு தொகை ஃப்ரீயா வாங்கிக்குவோம். ஃபைன் நம்ம புரிய மாதிரி சொல்றதா இருந்தா அவங்கள்ட்ட ஒரு ஃபைனை வாங்கிக்குவோம். நம்ம கொள்ள வந்தான்ல கைது செஞ்சாச்சு, அவங்கள்ட்ட இருந்து ஃப்ரீயா வாங்கிட்டு இப்போ தக்கூணுலனா கூவத்தன்னல் குப்பாரு அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஃப்ரீயா வாங்குறோமா இல்லையா? நம்மள்ட்ட பொருளாதாரமும் கிடையாது, அவங்க பொருளாதாரம் இருக்க போய் நம்மளை அடிக்க வரான். அவங்கள்ட்ட இருந்து பொருளாதாரத்தை நம்ம ஃபைனா வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பலம் கூடுமா இல்லையா, பொருளாதாரம் கூடுமா இல்லையா? நாளைக்கு அவன் நம்மளை அடிக்க யோசிப்பானே. அபூபக்கர் வந்து அழகான ஆலோசனை சொல்றாங்க. இப்போ தக்கூணுலனா கூவத்தன்னல் குப்பார் இப்போ அசல்லாஹு எஹதியஹும் லில் இஸ்லாம். அதே நேரத்தில் இவங்க உயிரோடு விட்டுட்டோன்னு வைங்களேன், ஃப்ரீயா வாங்கிட்டு உயிரோடு விட்டுட்டோம். ரெண்டு பயன் இருக்குது. ஒன்று நமக்கு பொருளாதாரம் அதிகரிக்கும், பொருளாதார பலம். எதிரிகள் நம்ம வந்து அடிக்க அவ்வளோ சீக்கிரம் பக்கத்தில் நெருங்க மாட்டான். துட்டிலேருந்து அடிக்க வரான், ஆயுதம் இல்லைன்னு அடிக்க வரான். நம்ம பொருளாதாரத்தை திரட்டி நமக்குன்னு ஒரு ஆயுதங்களை திரட்டி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், ராணுவ பலத்தை பலப்படுத்திட்டோம்னு சொன்னால் எதிரி பக்கத்தில் நெருங்க முடியாது தானே. இது ஒரு மண்பழக்கு. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இவங்களை உயிரோடு விட்டுட்டோம், விடுதலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கலாம் தானே, ஹிதாயத்து கொடுக்கலாம் தானே. இன்னைக்கு திருந்தாமல் இருக்கிறான், நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் திருந்த வாய்ப்பு இருக்குது, அவங்க கூட முஸ்லீமாக இஸ்லாத்துக்கு வந்துடலாம். அப்போ ரெண்டு வகையான பயன் இருக்குது. எனவே நம்ம ஃபிதியா வாங்கி உயிரோட விட்டுருவோம். இது யார் இந்த ஆலோசனை சொல்கிறா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு பார்க்குறாங்க. மா தரா இப்னுல் கத்தாப், உமர் இப்னு கத்தாப் அவர்களே நீங்கள் என்ன கருதுறீங்க, உங்கள் ஆலோசனை சொல்லுங்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் மா அரா அல்லதி ரா அபூபக்கர், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் நாயகமே, அபூபக்கர் சொன்ன ஆலோசனை எனக்கு கிடையாது, அவர் சிந்தனை எனக்கு கிடையாது. ஒலாக்கின்னி அரா அன் துமக்கென்ன அப்போ நல்லரிபா ஆனாக்கவும், என்னுடைய ஆலோசனை என்னவென்றால் இவங்க எல்லாத்தையும் கையில் பிடிங்க, இப்போ நல்லரிபா ஆனாக்கவும், துண்டை தலையை எடுத்துருவோம், துண்டை எடுத்துருவோம். அவங்க சொல்கிறாங்க, இப்போ துமக்கென அலியன் மின் அக்கீல், அலிக்கு அவருடைய தம்பி அக்கீலை கொடுங்க, அவர் தம்பியை கொள்ளட்டும். இப்போ எல்லரிபா உனக்ககு இப்போ துமக்கின்னி மின் புலானின் நசீபன் லி உமர், எனக்கு இந்த உமருடைய சொந்தக்காரனை என்கிட்ட கொடுங்க, இந்த கைதிகளில் எனக்கு எந்த சொந்தம் இருக்கும் பாருங்க, அவனை என் கையில் கொடுங்க. ஒவ்வொரு ஆள் எந்தெந்த கைதிகள் இருக்கிறாங்களோ அந்த கைதிகள்லாம் பிடிச்சி அவங்க சொந்தக்கார கையிலே கொடுங்க, அவங்களே மரண தண்டனை கொடுக்கட்டும். இது யார் சொல்றா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொல்றாங்க, ஃப இன்ன ஹாஉலாஇ ஐம்மத்துல் குஃப்ர் வ சராதீதுஹா, இவங்கெல்லாம் சும்மா சாதாரண ஆட்கள் கிடையாது, குஃப்ரில் ஊறி போனவங்க, குஃப்ரில் தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்கள், இஸ்லாத்தை அழிக்க துடிப்பவர்கள். இவங்க ஒரே நம்ம ஃபிதியா வாங்கி விட்டுட்டோன்னு வைங்களேன், அடுத்து மறுபடியும் போவான், அடுத்து மறுபடியும் சண்டைக்கு வருவான், மறுபடியும் நம்ம சண்டைக்கு போய் நிற்கணும், நமக்கு இழப்பு அவங்களுக்கும் இழப்பு. எதுக்கு ஒரே சண்டை கேட்குறேன்? பிடிச்சி தலையை வெட்டி எடுத்துட்டா அடுத்து சண்டை போடுறதுக்கு எவன் இருக்கான்? நம்மளை அழிக்கிறதுக்கு எவன் இருப்பான்? இப்படி சும்மா விட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னுடைய கொள்கை என்ன கேட்டீங்கன்னா, அபூபக்கர் கொள்கை கிடையாது, அவர் மன்னிச்சு விடணும்னு சொல்றாரு. என் கொள்கை அது அல்ல, வெட்டி எடுத்துருங்க தலையை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன், நபியர்கள் ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்க, அகிலத்திற்கே அருள் கொடை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய சிந்தனை அபூபக்கர்லாவுடைய சிந்தனைக்கு ஒத்து போகின்றது. ஹதீஸில் அப்படியே வருது, ஹவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கால அபூபக்கர், அபூபக்கர் என்ன சொன்னாங்களோ அந்த கருத்துக்கு தான் நபியுடைய சிந்தனை போகுது. உலம் எஹ்தி மா குல்து, உமர்ல சொல்றாங்க, நான் என்ன சொல்லணும் அந்த கருத்துக்கு நபியுடைய சிந்தனை போகலை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிதியா வாங்கி விட்டுருவோம் சொல்லி தீர்ப்பளிச்சுட்டாங்க. ஆலோசனை கேட்கறது எல்லாருடைய ஆலோசனை கேட்டவனு கட்டாயம் இல்லையே, அது முடிவெடுக்கிற அதிகாரம் தலைவருக்கு தானே உண்டு. அப்போ மாநபி ஸல்லல்லாஹு ஆலோசனை கேட்குறாங்க, ஒவ்வொருவரும் ஆலோசனை சொல்கிறார்கள். அது யார் முடிவெடுக்கிறார்? மாநபி ஸல்லல்லாஹு முடிவெடுக்கிறாங்க. அப்போ முடிவு என்ன? ஃபிதியா வாங்கி ஆளை விட்டுருங்கன்ட்டாங்க. இது நடப்போம். நீண்ட ஹதீஸு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கத்துக்கு மேலே போகிற ஹதீஸு. நான் வந்து தேவையான பகுதியை மட்டும் சொல்கிறதுக்கான இதை சொல்கிறேன். அப்போ மறுநாள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, மறுநாள் காலையில் நான் நபி ஸல்லல்லாஹு அவங்களை பார்க்க போனேன். இப்போ இதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் காயிதைனி எபுகியானி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் நபி இடத்துல போய் கேட்குறேன், யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி மின் ஐயி ஷைஇன் தபுகி அன்த வ சாஹிபுக, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்களும் உங்களுடைய உற்ற தோழரும் எதற்காக அழுகிறீர்கள், எனக்கு காரணம் சொல்லுங்கள். ஃபைன் வஜத்து புகாஅன் பகைத்து, நீங்கள் காரணம் சொல்கின்ற பொழுது எனக்கு அழுகை வந்தால் நான் அழுகின்றேன். வ இல்லம் அஜித் புகாஅன் தபாகைத்து லி புகாயிக்குமா, நீங்கள் காரணம் சொல்கின்ற பொழுது எனக்கு அழுகை வரவில்லை என்றால் நான் அழுவதை போன்று பாவனையாவது செய்கின்றேன். எனக்கு அழுகையே வரல, நீங்க அழுகிறீங்கல்ல, நான் அழுவேன். எனக்கு அழுகையே வரல,
உங்க தோழர் அழுகிறார்ல, அதற்காக நான் அழுகிறேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எடுத்து சொல்றாங்க. நபி அழுதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பத்ர் போர்ல கொல்லப்பட்ட அந்த கைதிகள் காஃபிர்கள் நரகவாசியா போயிட்டாங்களே, குஃப்ர்லயே இறந்து போயிட்டாங்களே, நம்ம உம்மத்தில் ஒரு கூட்டம் குஃப்ருக்கு போதே, நரகத்துக்கு போதேன்னு அழுகுறாங்க. அது ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்திற்கு அருள்கொடையா இருக்கிற மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிந்தனை அப்படிதான் இருக்கும். ஒரு தகப்பன் ஒரு தாய் தன் புள்ள கெட்டு போச்சுன்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்களா, வருத்தப்படுவாங்களா? பிள்ளைங்க தடுமாறி போயிட்டா, பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா, பிள்ளைங்க வழிமாறி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பெற்றவங்களும் தந்தை தாய் தகப்பா என்னதான் செய்வாங்க? வருத்தப்படுவாங்க, அழுவாங்க. யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கூட்டத்தில் தனது உம்மத்தில் ஒரு குழு குஃப்ர்லயே நிலைத்து இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்து அதுல தன் உயிரை அவங்க கொடுத்துட்டாங்களே, குஃப்ர் நரகவாசியா போயிட்டாங்களே என்று பெருமான அழுதுருக்கிறாங்க. இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் அழுதால் நான் அழுவேன், அழுகை வராவிட்டாலும் அழுவதை போன்று பாவனையாவது செய்வேன். காரணம் தேவையில்லை. அழுவதற்கு எனக்கு வந்து நீ காரணம் சொல்றீங்க, அழு வரலன்னா அழுவன்ல. அப்ப இது எந்த அளவுக்கு பின்பற்றுதல் பாருங்க. அழுதால் கூட நான் அழுவேன் என்று சொல்றதா இருந்தா, சஹாபா பெருமக்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் பின்பற்றினார்களா இல்லையா? சிரிப்பை பின்பற்றுகிறார்கள், அழுகையை பின்பற்றுகிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன் தோழர்களிடத்துல ஒளு செய்யறதுக்கு தண்ணி கொண்டு கேட்கறாங்க. அப்ப அவங்களுடைய தோழர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு ஜெக்ல தண்ணி கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உது செய்கிறார்கள். வாய் கொப்பளிக்கிறது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது, முகத்தை 3 முறை கழுவுவது, கைகளை முழங்கை உட்பட 3 முறை கழுவுவது, தலைக்கு மசாஜ் செய்வது, எல்லாமே கரெக்டா ஒழு செஞ்சு முடிச்ச பிறகு சும்மா லஹிக்க சிரித்தார்கள். ஹதீஸ்ல வருது, சிரிச்சாங்க. யாரு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனார் துன்னுரை. இது எல்லாம் பேசாம இருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் யோசிங்க, நம்ம மாணவர்கள் அல்லது நம்ம தோழர்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க, ஜெக்கு தண்ணி கொண்டு வாங்கன்னு நம்ம கேட்குறோம், கொண்டு வந்துட்டாங்க. ஆஹா ஒழு செஞ்சோம், ஒழு செஞ்சு முடிச்சு சும்மா உட்காந்து செஞ்சுட்டே இருந்தா வாங்குறவங்க மாறிய பார்ப்பாங்களா இல்லையா? அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களே தன் தோழர்கிட்ட கேட்கறாங்க, அலா தஸ்அலூனி அம்மா அல்ஹகனி, நான் ஏன் சிரிச்சேன்னு என்கிட்ட காரணம் கேட்க மாட்டீங்களா? உஸ்மான்ல கேட்கறாங்க, நான் ஏன் சிரிச்சேன்னு என்கிட்ட காரணம் கேட்க மாட்டீங்களா? அப்பதான் தோழர்கள் கேட்கறாங்க, மிம்ம லஹிக்த யா அமீரல் மூமினீன், அமீருல் மூமின் அவர்களே, மூமின்களின் ஆட்சியாளரே, ஏன் சிரித்தீர்கள்? அதுக்கு அப்பதான் அவங்க காரணம் சொல்றாங்க, ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆ பிமாஇன், நான் உயிரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கிற பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் உது செய்வதற்கு தண்ணீர் கேட்டார்கள். நபி பக்கத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டது. ஃபதவல்ல கமா தவல்லது, நான் இப்போ ஒளு செஞ்சேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளு செஞ்சாங்க. ஒளு செய்து முடித்த பிறகு சும்ம லஹிக, பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். அப்ப மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து எங்கள்கிட்ட கேட்டார்கள், அலா தஸ்அலூனி அம்மா அல்ஹகனி, நான் எதுக்காக சிரித்தேன் அடிமை தோழர்களை இடத்தில் நீங்கள் காரணம் கேட்க மாட்டீர்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப நாங்கள் எல்லோரும் நபி இடத்தில் கேட்டோம், மா அல்ஹக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே தாங்கள் ஏன் சிரித்தீர்கள்? அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளு செய்து விட்டு சிரித்ததற்கு காரணம் சொல்கிறார்கள், ஒரு அடியான் இப்பொழுது நான் ஒளு செய்வதை போன்று ஒளு செய்து விட்டால் ஹத்தல்லாஹு அன்ஹு குல்ல கத்தியத்தின் அஸாபஹா பிவஜ்ஹிஹி, ஒரு அடியான் ஒளு செய்கின்ற பொழுது முகத்தை கழுவாரா இல்லையா? அப்படி முகத்தை கழுவுகின்ற பொழுது அவர் முகம் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுகின்றான், மன்னித்து விடுகின்றான். அதே அடியான் அவன் தன் கையை கழுவுகின்ற பொழுது தன் கரத்தால் செய்த பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகின்றான், மன்னித்து விடுகின்றான். ஒயின் மசகதி ரஅசிஹி கால கதாலிக்க, ஒரு அடியான் தன் தலைக்கு மசகை செய்கின்ற பொழுது அவன் தலையின் வழியாக செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுகின்றான், மன்னித்து விடுகின்றான். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று ஒருவன் தன் பாதங்களை கழுவுகின்ற பொழுது, தூய்மைப்படுத்துகின்ற பொழுது அவன் பாதங்களின் வழியாக செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுகின்றான், மன்னித்து விடுகின்றான். அல்லாஹுவின் கருணையை நினைத்தேன் சிரித்தேன்கிறாங்க மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் கருணை ஒளு செய்யணும், அவன் தான் சொன்னான், நம்ம செஞ்சோம். ஒளு செய்யறதுக்கு அவன் பாவத்தை மன்னிக்கிறான் பாருங்க. அவன் மன்னிக்கிற கட்டாயம் இருக்குதா? இல்லையே. அவன் ஒளு செய்யணும், நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஒளு செய்வதற்காக முகம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, கண்ணு காது வாய் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சிந்தனைகள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, கரங்கள் கால்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, காதுகள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் எவ்வளவு கருணையாளன் இறைவன்.
அதை நினைத்தேன் சிரித்தேன் என்று பெருமான ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அது நினைச்சாங்க சிரிச்சாங்க. ஆனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நபி அங்க சிரிச்சாங்கல்ல, அதுக்காக நான் சிரிக்கிறேன், அதுக்காக நான் சிரிக்கிறேன் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு சொல்கிறார்களே. அப்படி என்றால் எந்த அளவுக்கு அழுகையிலும் பெருமானாரை நாங்கள் பின்பற்றுவோம், சிரிப்பிலும் பெருமானாரை நாங்கள் பின்பற்றுவோம். எப்படி முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அலி இப்னு ரபிஆ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர் அலி இப்னு ரபிஆ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்றாங்க, ஒரு சமயம் நான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட இருக்கின்ற பொழுது ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டது. அது குதிரையோ கழுதையோ அல்லது கோவேரி கழுதையோ ஒட்டகமோ, அன்றைய காலகட்டத்தில் இதுதான் வாகனம். ஒரு உதாரணத்துக்கு குதிரைன்னு வச்சுக்குவோம். அப்போ குதிரை கொண்டு வரப்படுகிறது, அவர் ஏறி பயணிக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ அவங்க அமீருல் மூமினீன் ஆட்சியாளராக இருக்கிறாங்க. அப்போ இந்த குதிரை மேலே ஏறும்போது கால் வைக்கிறது ஒரு கம்பி மாதிரி இருக்குமா இல்லையா, அதில் காலை வைக்கிறாங்க. காலை வச்ச உடனே பிஸ்மில்லான்னு சொல்கிறாங்க. குதிரை முதுகில் ஏறி அமர்ந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. அப்புறம் சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன், இந்த குர்ஆன் ஆயத்து இருக்கா இல்லையா, வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், அந்த சஃபருடைய ஆயத்து, அந்த ஆயத்தை ஓதுறாங்க. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இதை சொல்றாங்க. அதுக்கு பிறகு சுப்ஹானக லா இலாஹ இல்லா அன்த, இறைவா நீதான் வணக்கத்துக்கு தகுதியானவன், உன்னை நாங்கள் புகழ்கிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம். கது லலந்து நப்சி, இறைவா நாங்கள் பாவம் செய்து விட்டோம், ஃபக்ஃபிர்லி எங்கள் பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை அந்த குதிரையோட முதுகுல ஏறி உட்கார்ந்த பிறகு கடைசியா இந்த துஆ ஓதுறாங்க. லலந்து நப்சி ஃபக்ஃபிர்லி ஃபைன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, ஏனென்றால் பாவத்தை மன்னிப்பவன் நீதான், உன்னை தவிர யாரும் கிடையாது. அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, சொல்லி முடிச்சிட்டு சிரிக்கிறாங்க. சொல்லி முடிச்சிட்டு சிரிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அலி இப்னு ரபிஆ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் என் உஸ்தாதிட்ட கேட்கிறேன், மிம்மல் லஹித்த யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே தாங்கள் ஏன் சிரித்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு சொன்னார்கள், ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅல மிஸ்ல மா ஃபஅல்து, நான் இப்போ என்ன செஞ்சேனோ அதே மாதிரி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்க. நான் கால் வைக்கும்போது சொன்னேன்னா, முதுகுல ஏறி உட்கார்ந்து ஓதுனா, கடைசியா ஒரு துஆ ஓதுனா, இது அனைத்தையும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்க. எல்லாத்தையும் முடிச்ச பிறகு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சிரிச்சாங்க. சும்மா வஹிக்க, அவர்கள் சிரித்தார்கள் என்கிற காரணத்தினால் நான் சிரித்தேன். நான் பெருமானாரிடத்தில் கேட்டேன், மிம்ம லஹிக்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே தாங்கள் ஏன் சிரித்தீர்கள் என்று காரணம் கேட்டேன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என் அடியான் என் பாவத்தை மன்னி என்று அல்லாஹ் சொல்றதா சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் அடியானை பார்த்தீர்களா, என் பாவத்தை மன்னி என்று என்னிடத்தில் சொல்கின்றான், என்னை தவிர யாரும் பாவத்தை மன்னிக்க மாட்டார்கள் என்று சொல்கின்றான் என்று அல்லாஹு தஆலா அந்த அடியானை குறித்து சந்தோஷப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ் சந்தோஷப்படுறானே இல்லையா, அதனால எனக்கு சிரிப்பு வந்துச்சு, நான் சிரிக்கிறேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சிரிச்சாங்களா இல்லையா, அதனால நான் சிரிக்கிறேன். நபி சொல்ற காரணம் என்ன, அல்லாஹ் சந்தோஷப்பட்டா அதனால நான் சிரிச்சேன். அலி ரலியல்லாஹு சொல்ற காரணம் என்ன, நபி சிரிச்சாங்க நான் சிரிச்சேன். சிரித்தாலும் பின்பற்றுவோம், அழுதாலும் பின்பற்றுவோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான ஹதீஸை உம்மத்துக்கு தந்த சஹாபி தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நீண்ட ஹதீஸை நான் சுருக்கியே சொல்கின்றேன். ஆகிரு மன் யதுகுலுல் ஜன்னத ரஜுலுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த உம்மத்துல கடைசியாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கின்றார். அவர் தான் கடைசி சொர்க்கத்துக்கே போவார். அவர் கடைசியா சொர்க்கத்துக்கு போவாரா இல்லையா, நரகத்தான் கிடந்திருப்பாரு. இப்ப நரகத்திலிருந்து வெளியே வராரு. நரக வேதனை, உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு கரிஞ்சு போய் இருக்குது, கடுமையான வேதனை. அந்த வேதனை அனுபவிச்சு அவர் நடக்க கூட முடியாதான், கஷ்டப்பட்டு நடப்பாராம். திடீர்னு நடக்கும்போது முகங்குப்புற விழுந்துருவாராம். எவ்வளவு பலகீனம் பாருங்க, அப்படி முகங்குப்புற விழுந்துருவாரு. அவர் மேல நெருப்புனா பட்டு இருக்கும். அந்த வேதனையோடு அவர் அப்படியே நடந்து நடந்து வராரு பலவீனமா. கடைசி அவர் என்ன செஞ்சாரு, நரகத்தை தாண்டி கொஞ்சம் வெளியே வந்துட்டாரு. நரகத்தை தாண்டி இப்போ வெளியே வந்துட்டாரு. அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். வெளியே வந்து சொர்க்கத்துக்குள்ள இருக்க மாதிரி கொஞ்சம் யோசிங்க. அப்படிதான் எதாவது தானே, கடுமையான வேதனை ஒருத்தர் இருக்கிறான், அந்த வேதனை போச்சு, வேதனை பேரோட சொர்க்கம் தானே. இப்ப நரக வேதனை அனுபவிச்சுக்கிறதால நரகத்துக்கு உள்ள இருந்து வெளியே வரணும். உள்ள இருந்து வெளியே வரும்போது தடுமாறி கீழே விழுந்தும் விழாம அடிச்சு வந்து ஓடி வந்து வெளியே வந்து நின்னாச்சு. இப்ப வெளியே வந்து நின்னவன அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அவர் சொன்னாரு, நரகத்தை பார்த்துட்டு சொல்றாரு, தபாரக்கல்லதி நஜ்ஜானி மின்கி, உன்னை விட்டும் என்னை பாதுகாத்த இறைவன் பரிசுத்தமானவன், இறைவன் பரக்கத்தானவன். நரகத்தை பார்த்து அந்த மனுஷன் சொல்லுவாரு. கடைசியா நரகத்திலிருந்து வெளியே வந்து கடைசி எங்க போறாரு, சொர்க்கத்துக்கு போறாரு. உன்னை விட்டும் என்னை பாதுகாத்த இறைவன் பரக்கத்தானவன். லக்கத் அத்தானி அல்லாஹு ஸையன் மா அத்தா வஹத மினல் அவ்வலீன் வல் ஆகிரீன், முன்னோருக்கும் வழங்காத பின்னோருக்கும் வழங்காத உயர்ந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவருடைய நினைப்பு அது.
அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டா, நிறைய நன்மை நியாமத்தை தர போறான், யாருக்குமே கொடுக்காத நியாமத்தை அல்லாஹ் எனக்கு தந்துட்டான், சந்தோஷத்தை கைகால் புரியாதா இல்லையா? அப்படி நினைச்சுக்கிட்டாரு. முன்னோருக்கும் தராத பின்னோருக்கும் தராத மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்துட்டான்பா, நல்ல வேலை ஒன்னோட்டு வெளியே வந்துட்டா, பாதுகாக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல. அப்படின்னா அவர் வெளியே வந்து நிப்பாரா இல்லையா? அவர் கண்ணுக்கு எட்டுன தூரத்துல அல்ல ஒரு மரத்தை கண்ணில் காட்டுறான். அந்த மரம் அவருக்கு கண்ணில் காட்டப்படுது. அந்த மரத்தை பார்த்தோன்னே அழகா இருக்குது, குழு குழுன்னு இருக்குது, நரகத்தை வேதனை அனுபவிச்சிருக்கு. ஒரு குழு குழுன்னு மரத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? அது பக்கத்துல போய் கொஞ்சம் இலைப்பாருன்னு ஆசை இருக்குமா இருக்காதா? அப்போ ரப்பிட்ட முறையிடுறாரா, ரப்பி அதிலினி மின் ஹாதிஹி ஷஜரா, என் இறைவா என் இந்த மரத்துக்கு பக்கத்துல கொண்டு விட்டு விடேன். ஃபல அஸ்தபில்ல பிதில்லிஹா வ அஷ்ரப மின் மாஇஹா, அதுக்கு பக்கத்துல நீர்னா ஓடுது, நான் நீர் குடிச்சேன் வருஷாகி போச்சு. நரகத்துல எங்க நீர் கேட்கிறேன்? நரகத்துல சீல் சலம் தானே, நரகத்துல சுடுதண்ணி தானே, அப்படித்தானே குர்ஆன் சொல்லுது. அது என்னைக்கு மதுரமான நீர் குடித்து குளிர்ந்த நீர் அவர் என்னைக்கு குடிச்சாரு? 1000 வருஷம் ஆயிருக்கலாம். இப்ப குளிர்ந்த நீர் ஓடுகிறது மரத்துக்கு கீழே, நல்ல அழகான ஒரு நிழல். அந்த நிழலுக்கு, அந்த நிழல்ல எனக்கு இடம் கிடைக்கணும், அந்த நீரை நான் பருக வேண்டும், ஏன் அந்த மரத்துக்கு பக்கத்தை கொண்டு விட்டுவிடேன் என்று அந்த அடியேன் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்ற பொழுது இறைவன் சொல்லுவான், எபுன ஆதம், ஆதமுடைய மகனே, நான் உனக்கு தரம் பிரச்சனை கிடையாது, அந்த மரத்துக்கு பக்கத்துல நீ உட்காரலாம். ஆனா ஒண்ணு, அங்க போய் உட்கார்ந்த பிறகு எனக்கு அடுத்து வேற கேள்வி கேட்கக்கூடாது, அடுத்து என்ன கூப்பிட்டு வேற எதுவும் கேட்கக்கூடாது. அந்த அடியான் சரின்னு சொல்லுவான், இறைவனுக்கு தெரியும் என்ன நடக்கும் தெரியும். அடுத்து அந்த அடியான் அங்க போய் கொஞ்ச நாள் இருப்பான், அவன் அவ்வளவு சந்தோஷம், சொர்க்கத்துல முழு உயர்ந்த பதவியை அடையிறவன் அவனுக்கு சந்தோஷம். அந்த மரத்து நிழல் அவன் வந்து குழு இருக்கிறது, அந்த தண்ணீர் குடிக்கிறதும், ஏன்னா அது வரைக்கும் அந்த நிழல்ல இருந்தது கிடையாது, தண்ணி குடிச்சதே கிடையாது, 10 வருஷம் ஆகி போச்சு, பெரிய நியாமத்தை அனுபவிச்சிட்டோம், பெரிய சொர்க்கத்தை அனுபவிச்சுன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல பெருமான செலவு சொல்றாங்க, இன்னொரு மரம் அவனுக்கு கொஞ்சம் தூரத்தில் காட்டப்படுகிறது, அது முதல் மரத்தை விட அழகாக இருக்கிறது, ரொம்ப பெரிய நிழல், பெரிய நீரோடை. அந்த மனிதனுக்கு ஆசை, இப்ப அதில் அழகா இருக்குது, நம்ம அதுக்கு பக்கத்துல தான் நல்லா இருக்குமே. மறுபடியும் இறைவனை கூப்பிடுகின்றான், ஐ ரப்பி அதில்னி மின் ஹாதிஹி ஷஜரா லி அஷ்ரப மின் மாஇஹா வ அஸ்தரில்ல பிதில்லிஹா, இறைவா அது ரொம்ப அழகா இருக்கு, அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து விட்டுறேன், நான் அந்த தண்ணீரை குடிச்சு வாழ்ந்துடுறேன், கொஞ்சம் காலம் அதனுடைய நிழலை நான் வாழ்ந்துட்டு போயிடுறேனே. இறைவன் மீண்டும் சொல்கிறான், எபனா ஆதம், ஆதமுடைய மகனே, நீ கேட்டதை தருகின்றேன், பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது. அந்த அடியன் அப்பொழுதும் சரி என்று சொல்கிறான். அல்லாஹ் கொண்டு விட்டுறான். மூணாவது, அதை விட ரொம்ப அழகான, அதை விட பெரிய மரத்தை அல்லாஹ் கண்ட காட்டுறான். கொஞ்ச நாளைக்கு பிறகு அவருக்கு சபர் முடியல, உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியல. அல்லாஹ் 2 தடவை சொல்லி நான் கேட்கக்கூடாதுன்னு நம்மளும் கேட்டுட்டோம், சரி அல்லாட்ட தானே கேட்கறது, இல்லைன்னு வெக்க இருக்குது. அந்த ஆள் கேட்கிறார், யா அல்லாஹ் ஐ ரப்பி அதில்னி மின் ஹாதிஹி ஷஜரா, என் இறைவா அந்த மரத்துல பக்கத்துல வந்து விட்டுறேன், நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போனேன். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், சரிப்பா 3வது மரம் இப்பவும் சொல்ற, எதுவும் கேட்காத, உட்கார வச்சிடறான். உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருப்பார் அந்த அடியா. அப்பதான் சொர்க்கம் வந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கும். அந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு உள்ள சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்களே இல்லையா, அந்த சொர்க்கவாசிகளுடைய சத்தம், அந்த சந்தோஷமான வார்த்தைகள், அது அந்த மனுஷன் காதுல விழுது. அப்பதான் அது தெரியும், எப்ப நம்ம தான் பெரிய சந்தோஷத்துல இருக்கிறோம், ஞாபகத்துல இருக்கோம். பார்த்தா அங்க ரொம்ப தூரத்துல பெரிய இடம் தெரியுது, அங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்களே, ரொம்ப சந்தோஷமா ஆரவாரமா இருக்கிறாங்களே. அந்த அடியான் சுத்தமா கட்டுப்படுத்த முடியல. அப்ப அந்த அடியான் சொல்கிறான், என் இறைவா இதுவரைக்கும் மரத்துக்கு பக்கத்துல உட்கார வச்சேன், அந்த சொர்க்கத்துக்கு பக்கத்துல கொண்டு உட்கார வச்சேன். அல்லாஹ்ட்ட முறையிடுவான். அப்படி அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்ற பொழுது அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்துக்கு பக்கத்துல உட்காரணும் இருக்கட்டும், நான் உன்னை செய்வா அயுர்லீக அன் ஓசியக அத்துன்யா வ மிஸ்லஹா மஅஹா, இந்த சொர்க்கத்துக்கு உள்ளேயே நான் உனக்கு இடம் தரேன். சின்ன இடம் தான் கிடையாது, இந்த பாய் விரிச்சு படுக்கிற மாதிரி இடம் கிடையாது, உனக்கு சொர்க்கத்துக்கு உள்ள இடம் தருகிறேன். எந்த அளவுக்கு இடம் என்றால், இந்த உலகத்தை மாதிரி 2 மடங்கு தரங்கிறான். கொஞ்சம் யோசிங்க, இந்த உலகத்தை மாதிரி 2 மடங்கு நான் உனக்கு சொர்க்கத்துக்கு உள்ள இடம் தரேன் என்று இறைவன் சொன்ன பொழுது அந்த அடியான் திகைச்சு போயிடுவான். என்னப்பா நம்ம ஓரமா ஒரு பாய் போட்டு உட்காரத்துக்கு தானே இடம் கேட்டோம், இவன் என்னடான்னா இப்ப நம்மள்ட்ட ஒரு ஆளு, உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்மள்ட்ட ஒரு ஆள் வராரு, வந்து ஒரு 1000 ரூபா கடன் தாங்களே அப்படிங்கிறாரு, உனக்கு 2 கோடி தரட்டா அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த ஆள் என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசிங்க. இப்ப எனக்கு ஏன்னா இப்ப கிண்டல் பண்றேன், ஒரு 1000 தானப்பா கடன் கேட்டேன், 2 கோடி தரவான்னு கிண்டல் பண்றிய. இன்னொன்னு 2 கோடி தரவான்னு கேட்கறான் பாத்தீங்களா, அவன்கிட்ட 2 கோடி தான் கிடையாது அப்படின்னு அதையும் சேர்த்து யோசிப்போம். 2 கோடி நான் தரட்டான்னு கேட்கறான் பாத்தீங்களா, அவன்கிட்ட 2 கோடி தான் கிடையாது. அப்ப இது கன்ஃபார்மா கிண்டல் தானே, என்ன இப்போ ஒரு 1000 கேட்டது கிண்டல் பண்றேன் அப்படின்னு. இப்ப பெருமான செலவு சொல்றாங்க, அந்த அடியான் அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்துக்கு பக்கத்துல கொண்டு உட்கார வைன்னு சொன்னான். ஆனா அல்லாஹ் சொல்வான், எபுன ஆதம், ஆதமுடைய மகனே, அயுர்லீக அன் ஊதியக துன்யா வ மிஸ்லஹா மஅஹா,
உனக்கு இந்த துன்யா மாதிரி 2 மடங்கு சொர்க்கத்தில் இடம் தரட்டா, உனக்கு சந்தோஷமா திருப்தியா என்று அல்லாஹ் கேட்கின்ற பொழுது, அப்பொழுது அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவானாம், யா ரப்பி யா ரப்பி அத்தஸ்தஹ்ஸிஉ மின்னி வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்திற்கே ரப்பாக இருந்துகிட்டு என்ன கிண்டல் பண்ணலாமா? நான் உட்காரத்தானே இடம் கேட்டேன் ஒரு ஓரமா, நீ இவ்வளோ இடம் தரேன்னு சொல்றிய, கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது. அதான் 1000 ரூபா கேட்ட 2 கோடி தான் எப்படி இருக்கும், கரெக்டா அப்படி கேட்குற மாதிரி 2 மடங்கு உலகத்தை தரட்டா இடத்தை தரட்டா அல்லா கேட்கும்போது அவர் கிண்டல் மாதிரி தெரியுது. அப்பதான் அந்த அடியான் சொல்கிறான், இறைவா நீ அகிலத்திற்கே ரப்பாக இருக்கின்றாய், அகிலத்திற்கே ரப்பாக இருந்து கொண்டு என்ன நீ கிண்டல் செய்யலாமா என்று கேட்ட பொழுது, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை யார் அறிவிக்கிறா? இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அதை மறந்துடக்கூடாது. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் நபி சொன்ன ஹதீஸ் தான். ஹதீஸாங்களா? இந்த இடத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சிரிக்க ஆரம்பிச்சாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் பேசாம உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள்கிட்ட கேட்கறாங்க, மாணவர்கள்ட்ட கேட்கறாங்க, அலா தஸ்அலூனி மிம்மா அல்ஹகு, நான் ஏன் சிரித்தேன் என்று காரணம் கேட்க மாட்டீர்களா? அருமை மாணவர்களே, தோழர்களே, மாணவர்கள் கேட்கின்றார்கள், மிம்ம தல்ஹகு, இப்னு மஸ்ஊத் அவர்களை ஏன் சிரித்தீர்கள், காரணம் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, அந்த நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் காரணம் சொல்கிறார்கள், ஹாகதா லஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. அவங்க எங்க சிரிச்சாங்களோ அங்க தான் நானும் சிரிக்கணும். நல்ல வார்த்தையை கவனிங்க. ஹாகதா லஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்துல பெருமான சாதி இப்படித்தான் சிரித்தார்கள், அதனால் நான் சிரிக்கின்றேன். நபி சிரிக்கின்ற பொழுது நாங்கள் காரணம் கேட்டோம். மிம்ம தல்ஹகு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை தாங்கள் ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டோம். மின் லிஹிக் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் சிரித்தார், அதனால் நான் சிரித்தேன். தொடர பாருங்களேன், ரப்புல் ஆலமீன் ஏன் சிரித்தான்? மாணவி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அத்தஸ்தஹ்ஸிஉ மின்னி வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டு என்னை கிண்டல் பண்ணலாமா என்று அந்த அடியான் கேட்டானே, அந்த அடியான் கேட்ட அந்த வார்த்தைக்காக இறைவன் சிரிக்கின்றான். இறைவன் சிரித்து விட்டு சொல்கிறான், ஏப்பா இன்னி லா அஸ்தஹ்ஸிஉ மின்க, நான் உன்னை கிண்டல்லாம் பண்ணலப்பா, வலாகின்னி அலா மா அஷாஉ காதிருன், நான் என்ன நாடுகிறேனோ அதை செய்வதற்கு ஆற்றல் மிக்கவன். 2 மடங்கு இல்ல 1000 மடங்கு தரேன் நான் சொன்னாலும் அது கிண்டல் கிடையாது, என்னால் தர முடியும்பா, கிண்டலுக்கு நான் சொன்னேன்னு நினைச்சிக்காத என்று இறைவன் சிரித்து கொண்டே பதில் சொன்னான். இறைவன் சிரித்தானா இல்லையா அந்த இடத்துல? அதனால் அந்த இடத்துல நான் சிரிக்கிறேன். கரெக்டாக அந்த இடம் கூட மாறாம சிரிக்கிறாங்க பாருங்க. இதுதாங்க இத்திபாய், இதுதான் உண்மையான அன்பு. அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்றால் அந்த அளவுக்கு பெருமானை நேசிக்கிறாங்க. பெருமானாரை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க சஹாபாக்கள்? நபி சிரித்த எடுத்த சஹாபாக்கள் சிரிக்கிறாங்க. சிரிப்பே வராட்டான்னு சிரிக்கணுங்க. இங்க மூளைக்குன்னா வேலை கிடையாது, அறிவுக்குன்னா வேலை கிடையாது. அறிவை உரசி பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு வரல அதனால நான் சிரிக்க மாட்டேன்னா கிடையாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன மாதிரி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன மாதிரி, எனக்கு அழுக வராட்ட அழுவத மாதிரி பாவனை செய்கிறேன், அழுவதை போட்டு பாவனை செய்ய உமர்ல சொன்னாங்களே இல்லையா? முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. நான் சொல்றேன், இந்த ஹதீஸ் பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், குறிப்பாக புகாரி போன்ற நூல்களிலையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நான் சொல்கின்றேன், ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்துகிறார்கள். அங்க அறிவுக்கெல்லாம் வேலை கிடையாது. அறிவை உரசி பார்த்து விட்டுத்தான் நான் மாநபியை பின்பற்றுவேன் என்று ஒரு குழு கிளம்புமையானால் அதை விட நஷ்டவாளி உலகத்தில் யாரும் கிடையாது. நஷ்டவாளி உலகத்தில் யாரும் கிடையாது. இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏராளமான பொன்மொழிகள் கூட, ஹதீஸுகள் கூட இன்று ஒரு கூட்டம் கிளம்பி எங்கள் அறிவுக்கு பொருந்தினால் மட்டுமே ஏற்போம் என்கிற நிலைக்கு இன்னைக்கு போனாங்களா இல்லையா? நபி சிரிச்சாலே அறிவுக்கு பொருத்தி பார்க்க மாட்டோம் சிரிப்போன்னு சொன்ன சஹாபாக்கள் எங்கே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லிவிட்டால் அது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு உண்மையிலேயே அறிவால் கற்பனை செய்து பார்த்தால் சாத்தியமே இல்லை என்ற அன்றைய காலகட்டத்திலும் கூட இவ்வளவு பெரிய பயணத்தை எப்படி ஒரு இரவுல கடந்து வர முடியும் என்று மற்ற காபிர்கள் எல்லாம் அறிவோடு உரசி பார்த்து இந்த தீனுல் இஸ்லாத்தை கிண்டல் செய்கின்ற அந்த வேளையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்தது, அறிவை உரசி பார்க்காதீர்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிவிட்டால் அறிவுக்கு வேலை இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிவிட்டால் அறிவோடு உரசி பார்க்காமல் சொன்னதற்கு கட்டுப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வருகிறார், ஒரு வாலிபர் தான். ஒரு வாலிபர் வந்துவிட்டு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஏவுங்கள், நான் அதற்கு கட்டுப்படுகின்றேன். அப்படியா? என்ன சொன்னாலும் கட்டுப்படுவீங்களா? கட்டுப்படுவேன். உக்துல் அபாக்கன், நான் உங்க வாப்பா போய் கொண்டுட்டு வாங்கன்னு. நான் எப்படி கொஞ்சம் யோசிங்க. என்ன சொன்னாலும் கட்டுப்படுவேன்.
எனக்கு சொல்லுங்கள் செயல்படுத்துகிறேன் என்று சொல்லி வந்த சஹாபியை பார்த்து, தல்ஹா என்கிற சஹாபியை பார்த்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உக்துல் அபாக்க, உன் தந்தையை கொலை செய்து விட்டுவான்னாங்க. அப்படியா? உடனே ஓடுறாரு. நீ கவனிக்கணும், ஏன் கொல்லணும்? அவர்கிட்ட கொலை குற்றம் பண்ணாரு, அவருக்கு எதுக்கு மரண தண்டனை கேட்டாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. ஹதீஸில் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உடனே ஓடி போறாரு. ஓடி போகும்போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிறுத்துறாங்க. அவரை பிடிங்கன்ட்டாங்க. அவரை பிடிங்கப்பா, ஆனால் இழுத்துங்க கொண்டு வாங்க. அவர் வேகமாக ஓடினார், கையை பிடிச்சி தூக்கி வந்துட்டாங்க. எங்கே ஓடுற? பாப்பா கொல்ல போகிறேன். கொல்லனா வேண்டாம், உறவை துண்டிப்பதற்காக நான் தூதராக அனுப்பப்படவில்லை. எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், என்ன சொன்னாலும் செய்வீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் செய்றீங்களான்னு பார்க்க நம்ம டெஸ்ட்டு. சில உத்தரவுகள் அது அரபியில் சொல்கிறாங்க அம்ரே தஅப்புதி. அம்ரே தஅப்புதி, அதாவது தான் அடிமை என்று காட்டுவதற்காக, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுவேன் என்பதை காட்டுவதற்காக சில உத்தரவு வரும். அந்த உத்தரவுடைய நோக்கம் செயல்படுத்த வேண்டும் என்பது அல்ல, சொன்னா சரியா அதை பார்க்கறது நோக்கம். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டானோ, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ கொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கனவில் வஹியாக அறிவித்தானோ, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபந்துர் மாதா தரா, என் அருமை மகனை உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன், என்ன கருதுகிறாய் என்று சொல் என்று இப்ராஹிம் கேட்ட பொழுது, யா அபத்தி ஃஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின ஸாபிரீன், அல்லாஹ் என்ன உத்தரவு போட்டதை செய்யுங்களேன், என்ன சபூர்ல சாபிரா பெற்றுக்கொள்வீர்கள், பொறுமையாளராக பெற்றுக்கொள்வீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வாழ்க்கை சம்பவம், குர்ஆனுடைய வரலாறு எதை நமக்கு கற்றுத்தருகிறது என்றால், உண்மையிலே கொல்லும்படி அல்லாஹ் உத்தரவு போட்டான் கிடையாது. என்ன சொல்ல வரான் கேட்டா, என் நேசர், என் கலீல், எனக்கு கட்டுப்பட்ட எனது பொருத்தமான அடியார்கள் நான் என்ன சொன்னாலும் செய்வார்கள். அங்க அறிவுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அறிவோடு உரைச்சி பார்த்து விட்டு அறிவு சொன்னா தான் கேட்பேன் அப்படின்னு சொன்னா, இவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறாரா தன் அறிவுக்கு கட்டுப்படுகிறார் என்றால் அறிவுக்கு கட்டுப்படுகிறார். அவர் அறிவு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது, உடனே ஏற்றுக்க மாட்டார். அவர் அறிவு சொல்கிறத ஏற்றுக்கலாம், உடனே ஏற்றுக்குவார். இது அல்லாஹ் கட்டுப்படுறதா அறிவு கட்டுப்படுறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொன்ன உடனே என்ன, நான் முதல்ல அறிவில் உரைச்சி பார்த்துக்கிறேங்க, அது ஓரமாக அந்த ஹதீஸ் ஓரமாக வைங்க, அது புகாரில் வந்தா என்ன, முஸ்லீமில் வந்தா எங்கே வந்தா என்ன, அது கொஞ்சம் ஓரமாக வைங்களேன், முதல்ல என் அறிவுகள் நான் பார்க்குறேன், டெஸ்ட் பண்ணுறேன், என் அறிவு தான் உரைகள், அதை உரைச்சி பார்த்து ஏற்றுக்கிட்டா நான் ஏற்றுக்குவேன், இல்லாட்டா ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கலை. மாறாக அவர் தன் சொந்த அறிவை தான் ஏற்றுக்கொள்கிறார், தன் சொந்த அறிவை தான் பின்பற்றுகிறார். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உம்மத்திற்கு என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும். அப்ப இன்னைக்கு ஒரு தவறான ஒரு கூட்டம் தோன்றும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு இன்னைக்கு சொல்ல அன்னைக்கு சொல்லிட்டாங்க. ஒரு கூட்டம் வரும், அவர்கள் இருந்த இடத்தில் ஜாலியா உட்கார்ந்துக்கிட்டே ஹதீஸை மறுப்பாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சேர்ல உட்கார்ந்துருப்பான், நல்ல ஜாலியாக அப்படி சாஞ்சி அமர்ந்திருப்பான், சாஞ்சி உட்கார்ந்துக்கிட்டு நான் சொல்லி தந்த ஹதீஸ்களை மறுத்து கொண்டிருப்பான். அப்படி ஒரு கூட்டம் வருங்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு. செல்வ செழிப்பான காலம், கால் மேல காலை போட்டு இருந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே, ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இவர் ஹதீஸை மறுத்துக்கிட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு கூட்டம் வரும் என்கிறார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள், அது போன்ற காலங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும், யாருக்கு கட்டுப்பட வேண்டும், யாருக்கு கட்டுப்பட வேண்டும். இது போன்ற மனோ இச்சைக்கு அடிமையானவர்களை கட்டுப்படாதீர்கள். குர்ஆன் ஹதீஸ் எச்சரிக்கை செய்கின்றது. யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸை மறுக்கின்றார்களோ, யாரெல்லாம் என் அறிவுக்கு பொருந்தவில்லை என்று சொல்லி புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களில் இடம்பெற்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை கேலிக்கூத்தாக ஆக்கி மறுத்தார்களோ, அது போன்றவர்கள் குழப்பவாதிகள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி விட்டான், அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடையாளப்படுத்தி விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இது போன்ற குழப்பவாதிகளை நீ கண்டால் எச்சரிக்கையாக இருந்து கொள். தன் மனைவி, அருமை மனைவி ஆயிஷா கிட்ட சொல்றாங்க. ஆயிஷா நபி யாருங்க? இந்த உம்மத்திலேயே பெண்கள்லேயே அதிகமான மார்க்க ஞானமுடையவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇதா ரஅய்தி அல்லதீன யத்தபிஊன மா தஸாபக மின்ஹு ஃபஉலாயிகி அல்லதீன ஸம்மல்லாஹ் ஃபஹதருஹும். அருமை மனைவி ஆயிஷா அம்மா அவர்களே, இது போன்ற குழப்பவாதிகளை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அல்லாஹ் இவர்களை தான் குழப்பவாதி என்று குர்ஆனிலே பெயர் சூட்டியிருக்கின்றான். அத்தகைய குழப்பவாதிகளை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஃபஹதருஹும், அவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். தன் அருமை மனைவி ஆயிஷா நாயிட்டே ஸல்லல்லாஹு சொல்றாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் குழப்பவாதிகள் விஷயத்துல எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களிடத்திலே அருகாமையில் இருப்பதே ஆபத்து. வலா துஜாலிசூஹும் வலா துஃபாத்திஹூஹும்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவங்களிடத்தில் போய் அமர்வதே ஆபத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா ரஐத்தல்லதீன யகூதுன ஃபீ ஆயாத்தினா ஃபஆரில் அன்ஹும். நம் வசனங்களை கேலிக்கூத்தாக ஆக்கும் விஷயத்தில் யாரெல்லாம் மூழ்கின்றார்களோ அத்தகைய கூட்டத்தார்களை குழப்பவாதிகளை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அவர்களை புறக்கணியுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், அவங்க கூட போய் உட்காராதீங்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கூட உட்காராதீங்க, அப்படி உட்கார்ந்தால் அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கை செய்கின்றான். நல்ல மனிதனா ஒரு மனிதன் வாழ வேண்டும், நபி வழி பிரகாரம் வாழ வேண்டும், நபி என்ன சொன்னாலும் நபி தோழர்கள் எதை செய்கிறார்களோ அதன் அடிப்படையில் வாழ வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த ஷரியத்தை விட்டு சென்றார்களோ அந்த ஷரியத்தின் தடத்தில் நின்று வாழ வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? குழப்பவாதிகளை விட்டு விலகி வாழ வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஷரியத்தை நிலைத்திருக்க முடியும். இல்லைன்னா எல்லா குழப்பத்தையும் தள்ளிட்டு போயிடுவாங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்திற்கு 5 விஷயங்களை உத்தரவிட்டார்கள். 5 விஷயங்களை உத்தரவிட்டார்கள். அல்லாஹ் உத்தரவிடும்படி சொன்னான். நீண்ட ஹதீஸ் நான் சுருக்குகின்றேன். அவங்க எப்படி தன் உம்மத்துக்கு 5 விஷயங்களை உத்தரவிட்டார்களோ ஆமுருக்கும் நானும் அதே போன்று உங்களுக்கு 5 விஷயங்களை உத்தரவிடுகின்றேன். ஆமுருக்கும் பிஹம்சின் 5 விஷயங்கள் கட்டாயம் கடைபிடியுங்கள். அதை அல்லாஹ் எனக்கு சொன்னான், உங்களுக்கு சொல்லும்படி சொன்னான். அஸ்ஸம்உ வத்தாஆ வல் ஜிஹாது வல் ஹிஜ்ரா வல் ஜமாஆ. இந்த 5 விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அஸ்ஸம்உ வத்தாஆ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னாலும் உடனே கேளுங்கள். கேட்டால் மட்டும் பத்தாது, வத்தாஆ உடனே கட்டுப்படுங்கள். அதெல்லாம் கிடையாது. யோசிக்கிறோம், முதல்ல யோசிக்கிறோம், கட்டுப்படவா வேண்டாமா முதல்ல யோசிக்கிறோம், ஏற்றுக்கோ வேண்டாமா முதல்ல யோசிக்கிறோம். நாங்கள் ஒரு குழு போட்டு யோசிக்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் கட்டுப்படவா வேண்டாமா முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லலை. அஸ்ஸம்உ வத்தாஆ, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னாலும் கேளுங்கள். வத்தாஆ அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு அறப்போரில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாத்தை, தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி சூழல் இல்லை என்றால் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். ஒல் ஜமாஆ, அதே போன்று ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜமாஅத்தை விட்டு விலகி விடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எந்த ஜமாஅத்து? எந்த ஜமாஅத்து நல்ல ஜமாஅத்தோ, எந்த ஜமாஅத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ஷரியத்தை அறிவோடு உரசி பார்க்காமல் ஏற்றுக்கொள்கிறதோ, எந்த ஜமாஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு உயிர் கொடுப்பதற்காக தயாராக இருந்ததோ அந்த ஜமாஅத் எந்த ஜமாஅத்து? சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களின் வழியில் வாழ்ந்த ஜமாஅத்து. இவர்களை நீங்கள் இந்த ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு மன் ஃபாரகல் ஜமாஅத்த கைத ஷிப்ரின், ஒரு ஜான் அளவுக்கு நீங்கள் இந்த ஜமாஅத்தை விட்டு விலகி சென்றாலும் ஃபகத் ஹலஅ ரிபகத்தல் இஸ்லாம் மின் உனுகிஹி, அவர் தன் கழுத்திலிருந்து இஸ்லாத்தின் வளையத்தை கலட்டி விட்டார். ஜமாத்தை விட்டு விலகிறாதீங்க. வழிகட்ட கூட்டம் எல்லா காலத்துக்கும் வரும். அவங்க புதுசா ஜமாத்துக்கு முரணா ஒரு ஃபத்வா கொடுப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலையும் ஒரு வழிகட்ட கூட்டம் இருந்தது. காரிஜியா என்கிற முதன்மையான முஅத்தஸிலா போன்ற வழிகட்ட கூட்டம் அந்த காலகட்டத்தில் தோன்றியது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு ஆட்சி காலகட்டத்திலே ஷரியத்திற்கு புறம்பாக தீர்ப்பளிப்பதற்கு காரிஜியா என்கிற கூட்டம் பகிரங்கமாக செயல்பட்டது. சஹாபாக்களை எல்லாம் காஃபிர் என்று சொல்கிற அளவுக்கு ஃபத்வா கொடுத்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் தோன்றியது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹுடைய தலைமையிலே அவர்கள் ஒரு சட்டம் இயற்றினால் அந்த சட்டத்திற்கு முரணாக ஒரு சட்டம் போடுவாங்க. இன்னைக்கு பெருநா கிடையாதுன்னா இன்னைக்கு பெருநாள் இழுத்து கொண்டு வர மாதிரி அது எல்லா காலத்திலையும் உண்டு. எல்லா காலத்திலையும் உண்டு. இன்னைக்கு ஒரு சட்டம், நீங்க சட்டம் போடுறது அதுக்கு மாற்றமா நாங்கள் சட்டம் போடணும்பா, அதுதான் கொள்கை. நீங்க சட்டம் கொண்டு வந்தீங்களா அந்த சட்டத்துக்கு மாற்றமா நாங்கள் சட்டம் கொண்டு வரணும். ஏன்னா நீ வேற கூட்டம், நான் வேற கூட்டம். வேற கூட்டம் என்று காட்டணும்னா சட்டத்தை மாற்றி சொல்லிதான் ஆகணும். சட்டத்தை மாத்தாலும் எப்படி வேற கூட்டம்னு காட்டுறது? அப்ப காரிஜியா இருக்கிற கூட்டம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அலி இப்னு அபி தாலிப் அமீருல் மூமினின் கிடையாது, அவர் அமீருல் காஃபிரின். அவர் சட்டம் போடுறாரு. அலி இப்னு அபி தாலிப் யாரு? அமீருல் மூமினின், மூமின்களின் ஆட்சியாளர். காரிஜியாக்கள் உடனே அதுக்கு எதிராக அவன் சட்டம் போடுறான். யாருப்பா அவர் அமீர் மூமின் சொல்றீங்க? அவர் அமீருல் காஃபிரின், அவர் காஃபிர்களின் அமீர். அலி இப்னு அபி தாலிப் யாரு? மூமின். ஏன் அவர் மூமின் சொல்றீங்க? அவர் காஃபிர், அவர் காஃபிர். அப்படி சொன்னவங்க காரிஜியா கூட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் இயற்றிய சட்டம் என்ன? மாதவிடாய் பெண்கள் நோன்பை கலா செய்ய வேண்டும், நோன்பு வைக்க கூடாது. நோன்பை என்ன செய்யணும்? தூய்மையாக ஆன பிறகு கலா செய்யணும். மாதவிடாய் பெண்கள் தொழுகை விட்டுறணும். தொழுகையை கலா செய்யணுமா? தொழுகையை கலா செய்யக்கூடாது.
சட்டம் மாறுபடுதா? தொழுகைக்கு ஒரு சட்டம், நோன்புக்கு ஒரு சட்டம். மாதவிடாய் பெண்களுக்கு தொழுகை நேரங்களில் தொழுகையை விட்டுவிட வேண்டும். விட்ட தொழுகையை கலா கிடையாது. நோன்பை பொறுத்த வரைக்கும் நோன்பை விட வேண்டும். ஆனால் விட்ட நோன்பை என்ன செய்யணும்? கலா செய்ய வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட சட்டம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட ஒரு சமயம் அவங்களுடைய மாணவி அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா கேள்வி கேட்டாங்க. நோன்பு விட்டா நோன்பை கலா செய்யணுமா? கேள்வி. நோன்பை விட்டா நோன்பை கலா செய்யணுமா? மாதவிடாய் பெண்கள் நோன்பை விட்டால் நோன்பை கலா செய்யணுமா? ஆயிஷா என்ன கேட்டாங்க தெரியுமா? அந்தி ஹரூரியா, நீ ஹாரிஜியா கொள்கையில் உள்ளவளா? யார் ஆயிஷா கேட்கிறாங்க. இந்த ஹாரிஜியாவுக்கு ஹரூரியான்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா ஹரூரா என்கிற ஊரில் தான் அவங்க வசிச்சாங்க. அதனால அந்த ஊரை ஒட்டி அவங்களுக்கு ஹரூரியான்னு பேரு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கறாங்க, அந்தி ஹரூரியா, நீ ஹரூரியா கொள்கை உடையவளான்னு கேட்கறாங்க. இல்லைங்க, நான் ஹரூரியா கொள்கை கிடையாது, சட்டம் தெரியறதுக்காண்டி கேட்டேங்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அந்த சைத்தான்கள் அப்படி சொல்லிட்டு திரியிறானோ கலா கிடையாதுன்ட்டு. தொழுகை கலா கிடையாது தானே, நோன்புக்கு இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு திரியிறானோ? அப்படின்னா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை கலா செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, நோன்பை கலா செய்யணும்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படிதான் இருந்தோம். ஆயிஷா அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எல்லா காலகட்டத்திலும் முஸ்லிம் சமூகம் ஒரு ஜமாஅத்து ஒரு சட்டத்தை கடைபிடிக்கிறது என்று சொன்னால் அதுக்கு நேர் மாற்றமாக தீர்ப்பு சொல்றதுக்கு ஒரு குழப்ப கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இங்கே ஜமாஅத்தை பற்றி பிடிப்பதா ஒரு சிறு கொண்ட ஒரு கூட்டத்தை, சரியத்திற்கு முரணாக பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை, அறிவோடு உரசி பார்த்த பிறகுதான் சரியத்தை ஏற்போம் என்ற கூட்டத்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவாக இருந்தாலும் ஹதீஸாக இருந்தாலும் அது புகாரியில் இடம்பெற்றிருந்தாலும் அறிவுக்கு பொருந்தவில்லை என்றால் எரிவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு கூட்டத்தை, கியாமத்தில் ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் இருந்த இடத்தில் சேரில் அமர்ந்து கொண்டு ஹாயா உட்கார்ந்துக்கிட்டு அவன் என் ஹதீஸை மறுப்பான், அப்படி ஒரு கூட்டம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அது போன்ற ஒரு சிறிய ஒரு படை. அல்லாஹ்வுடைய வேதமும் சரி, நான் கொண்டு வந்த சுன்னாவும் சரி, இரண்டும் ஒன்றுதான், இரண்டையும் பின்பற்ற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு கூட்டம் ஒரு கொள்கையில் இருக்கின்ற பொழுது தெளிவான ஒரு சரியத்து சட்ட திட்டங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலிருந்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலகட்டத்திலிருந்து, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு காலகட்டத்திலிருந்து, அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியீன்களுடைய காலகட்டத்திலிருந்து எல்லா காலகட்டத்திலும் இந்த மாதிரி ஒரு குழப்பங்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார், வலா துஜாலிசூஹும் வலா துஃபாத்திஹூஹும், இது போன்றவர்கள் அருகாமையில் அமர்ந்து விடாதீர்கள், இது போன்றவர்களுடைய அமரில் அமர்ந்து நீங்கள் மார்க்க தீர்ப்பு கேட்காதீர்கள். வலா துஃபாத்திஹூஹும் என்பதற்கு ரெண்டு கருத்து. அதுல ஒரு கருத்து அதுதான், இது போன்ற மக்கள்கிட்ட உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் மார்க்க தீர்ப்பை கேட்டு விடாதீர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் வாழ்ந்த காலத்துல சொல்லுவாங்க, ஏன்னா எல்லா காலத்திலும் இருந்துச்சு இல்லை, நம்ம காலம் மட்டும் விதி விலக்காக கேட்கிறேன், எல்லா காலகட்டத்திலும் இருந்துச்சு. அலைக்கும் பில் ஜமாஅ, ஜமாஅத்தை பற்றி படியுங்கள், தூய்மையான ஜமாஅத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலிருந்து இன்று வரை அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அல்லாஹ் சொல்கிறான் நபியை பின்பற்ற வேண்டும், நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும். இறைவன் சொல்கிறான், அந்த இறைவனுடைய உத்தரவை இன்றும் கியாமத் வரைக்கும் கடைபிடிப்பதற்கு ஒரு சிறு படை இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றும் இருக்கிறது, கியாமத் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். ஒரு குழு இருந்து கொண்டே இருக்குங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வழிகாட்டிய அந்த அழகான பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஜமாஅத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. அதனால தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்வாங்க, ஈயாக்கும் வ அஸ்ஹாபர் ரஅய், ஈயாக்கும் வ அஸ்ஹாபர் ரஅய், சொந்த அறிவை வைத்து தான் சட்டத்தை தீர்மானிப்பேன், சரியத்தை தீர்மானிப்பேன் என்று ஒரு கூட்டம் திரிகிறதே, அந்த கூட்டத்தை விட்டு உங்களை எச்சரிக்கின்றேன். யார் சொல்றா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்க காலத்துல இந்த கூட்டம் இருக்குது தானே. ஈயாக்கும் வ அஸ்ஹாபர் ரஅய், என் மூளையில என்ன தோன்றுகிறதோ, என் அறிவுக்கு என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் நான் சட்டமாக எடுப்பேன் என்று சொல்லக்கூடிய கூட்டத்துக்கு பேர் அஸ்ஹாபுர் ரஅய். மனோ இச்சையை பேசக்கூடியவர்கள், சொந்த கருத்தை பேசக்கூடியவர்கள், குர்ஆன் ஹதீஸ் என்கிற பேரிலே மார்க்கத்தை புறம் தள்ளிவிட்டு தங்களுடைய மூளையில் தோன்றியதை பேசக்கூடியவர்கள் அஸ்ஹாபுர் ரஅய். உமர் இப்னு கத்தாப் சொல்கிறார்கள், இய்யாக்கும் அஸ்ஹாபுர் ரஅய், நீங்கள் அஸ்ஹாபுர் ரஅயை விட்டு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹும் அஅதாஉஸ் சுனன், ஏனென்றால் இவர்கள் சுன்னத்துகளுக்கு எதிரானவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களுக்கு எதிரானவர்கள். எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாங்க, எதிரிகள் தானே. அதனால தான் இன்னைக்கு எத்தனை ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது.
மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 2 ஹதீஸ் மறுக்காட்ட தூக்கம் வராது. அப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு கிளம்பிருச்சு. ஒரு மாசத்துக்கு ஒரு ஹதீஸாச்சும் மறுக்கணும், வருஷத்துக்கு ஒரு 10 ஹதீஸாச்சும் குறைஞ்சது மறுத்தே ஆகணும். நம்ம தனி ஒரு குழு, ஒரு ஜமாஅத் என்ற ஒரு கட்டமைப்பை என்று காட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலை எல்லா காலத்திலும் உண்டு. உமர் இப்னு கத்தாப் எச்சரிக்கை செய்கிறார்கள், ஈயாக்கும் அஸ்ஹாபர் ரய், மனோ இச்சை பின்பற்றக்கூடிய, சொந்த கருத்தை புத்தியை பின்பற்றக்கூடிய, குர்ஆன் ஹதீஸை தங்களுடைய அறிவால் ஆராய்ந்துதான் பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். அவர்கள் ஹதீஸ்களுக்கு எதிரானவர்கள், நபியினுடைய சுன்னாவுக்கு எதிரானவர்கள், எதிரிகள். அவர்கள் தங்களுடைய சொந்த சரக்கை தான் மார்க்கமாக பேசுவார்கள். அவர்கள் தானும் கெட்டு பிறரையும் கெடுப்பார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி இமாம் தாரகுத்னி அவர்கள் சுனன் தாரகுத்னி என்ற நூலில் பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்வார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு முஜாலசத் அஸ்ஹாபில் அஹ்வா, தங்களுடைய சொந்த கருத்துக்களை மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடிய கூட்டத்தார்களின் அருகாமையில் அமர்வதை விட்டு உங்களை தவிர்க்கின்றேன். தங்க சொந்த கருத்தை பேசுவாங்க, ஹதீஸுக்கு ஓரமா வச்சிருவாங்க, அறிவுக்கு பொருந்துனா ஏற்றுக்கோம்பாங்க. அந்த மாதிரி அஸ்ஹாபுர் ரய், அஸ்ஹாபுல் அஹ்வா, அவங்க சபையில போய் அமர்வதை நான் தவிர்க்கின்றேன், எச்சரிக்கை செய்கின்றேன். ஏன்னா அவங்க பக்கத்துல உட்கார்ந்த சொறி பிடித்த நோயை விடும் அது மோசமானதுங்கிறாங்க. சொறி நோய் இருக்குதா இல்லையா, சொறி நோய் இருக்குதா இல்லையா, அது டக்கு டக்குன்னு பரவும். அதை விட வேகமா எது பரவுங்கிறாங்க, அதை விட வேகமா எது பரவும், இந்த வழிகட்ட கொள்கை பரவும். அந்த சபையில் போய் அமர்ந்தால் அந்த கொள்கை பரவி தாவி வந்துருங்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எச்சரிக்கை செய்து சொல்றேன். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், இது போன்ற வழிகேடர்கள் பக்கத்தில் நீங்கள் அமராதீர்கள் மாத்திரமல்ல, அங்க குர்ஆன் ஓதனா கூட கேட்றாங்கங்கிறாங்க. குர்ஆன் ஓதனா கூட கேட்டக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் குர்ஆனை ஓதுவதை போன்று குர்ஆனை தான் ஓதுவார்கள். அப்ப குர்ஆன் என்கிற பேர்ல அவங்க சொந்த கருத்து சொல்லுவான். சொந்த கருத்து சொன்னால் குர்ஆனுடைய கருத்து என்று நீங்கள் நினைப்பீர்கள். குர்ஆனுடைய கருத்து என்று நினைத்து அதுதான் சத்தியம் என்று நீங்கள் உங்கள் சத்திய பாதை விட்டு விலகி விடுவீர்கள். ஃபஇன்னக லா தக்ருஜு மின் இந்திஹி இல்லா பிஷர்ரி மா தகல். அந்த சபையிலிருந்து நீங்க வெளியே போகும்போது எப்படி போவீங்க கேட்டா, மோசமான கொள்கையை உங்க உள்ளத்துல வச்சுக்கிட்டு தான் வெளியே போவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்து உண்டு. அதனால அஸ்ஹாபுர் ரய் என்கிற மனோ இச்சையின் அடிப்படையில, அறிவின் அடிப்படையில, முதலில் அறிவுக்கு முன்னுரிமை என்கிற அடிப்படையில ஒரு கூட்டம் செயல்படும். அவங்களுக்கு அஸ்ஹாபுர் ரய் என்று பெயர். அது போன்ற கூட்டத்தார்களிடத்தில் எச்சரிக்கையாக இல்லை என்றால் நபி வழியை விட்டும் விலகும் சூழல் ஏற்பட்டுவிடும். சத்திய பாதையை விட்டும் விலகிவிடும் சூழல் ஏற்பட்டுவிடும். சத்திய பாதையை விட்டும் விலகிவிடும் சூழல் ஏற்பட்டு நரகத்தை நோக்கி பயணிக்கின்ற சூழல் ஏற்பட்டுவிடும் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க காலகட்டத்தில் வாழ்ந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் அறிஞர்கள், பெரும் மேதைகள், சஹாபா பெருமக்கள் இந்த உம்மத்திற்கு உணர்த்துகிறார்கள். அப்போ நபி வழி அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்றால், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் என்கிற அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்றால் அந்த அந்த அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்க வேண்டும். அதனால சில செய்திகள் நினைவூற்றேன். இப்படியெல்லாம் சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்களே. சிரிப்புக்கு கூட பின்பற்றக்கூடிய சஹாபிகள், அழுகையை கூட பின்பற்றக்கூடிய சஹாபிகள். அது எந்த அளவுக்கு மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்திருக்கும் அந்த சமூகம். அந்த சமூகம் தான் முழுமையான ஜமாஅத். மாஅன அலைஹி வஸஹாபி, நான் என் தோழர்கள் எந்த பாதையில் இருக்கிறோமோ அந்த பாதையோடு உள்ளவர்கள் சொர்க்கவாசிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அந்த பாதையில் உள்ள ஒரு தடத்தை இன்றும் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு கியாமத் வரைக்கும் பின்பற்றக்கூடிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஜமாஅத்தை பற்றி பிடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒரு காலம் வரும், இல்மு இருக்காது, இல்மு அடியார்களுக்கு குறைஞ்சிட்டே போவோம். அந்த நேரத்தில் அறிஞர்கள் குறைந்து கொண்டே இருப்பார்கள். மக்கள் எல்லாம் முட்டாள்களை தலைவர்களாக்குவார்கள். இத்தகதன் நாசு ரூஸல் ஜுஹாலா, முட்டாள்களை தலைவர்களாக ஆக்குவார்கள். அவங்கள்ட்ட போய் மார்க்க தீர்ப்பு கேட்பாங்க. மார்க்கத்தை முறையை கற்றுக்கணுங்க. 1 மாசத்துல 2 மாசத்துல தர்பியாஞ்சு ஒரு கூட்டத்தை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம மார்க்கத்தை கற்றுக்கிட்டே நான் முஃப்தி ஆகிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன் வச்சுக்கோங்க, 1 மாச பயிற்சி, 3 மாச பயிற்சி, 6 மாச பயிற்சி, தர்பியா அப்படின்னா பேர் வச்சுக்கிட்டு ஒரு சமூகம் யாரும் ஒரு குர்ஆனுடைய அறிஞர் ஆகிட முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்காகவே இந்த மார்க்கத்தை கற்பதற்காகவே 7 ஆண்டுகள் ஒதுங்கின உலமாக்களை பேச பயப்படுறோம். முதல்ல இமாம்கள் என்ன சொன்னாங்கன்ற ஆய்வு செஞ்சாங்கன்ற ஆய்வை பார்த்துட்டு தான் அடுத்து கருத்து சொல்லுவோம். மூளையில் தோன்றது சொல்ல முடியாது, அச்சம். சஹாபாக்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்குறோம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சஹாபாக்கள் எவ்வாறு உள்வாங்கினார்கள் பார்க்கிறோம். சஹாபாக்கள் இருந்து பாடம் என்ற தாபியன்கள் இமாம்கள் எவ்வாறு அதை புரிந்து கொண்டார்கள், எவ்வாறு அதை விளக்கினார்கள் என்று பார்க்கிறோம். எங்க மனசுக்கு ஹதீஸ் படிச்சோமா, இதுதான் சட்டம், நாளைக்கு அது மாற்றமா கிடைக்கும். மாற்றப்பட்ட ஆய்வு, மறு ஆய்வு, மாற்றப்பட்ட சட்டம். இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளை கழிச்சு ஒன்று, இப்படி போய்கிட்டே இருக்கிறது கிடையாது. மார்க்கம் என்பது கேலி கூத்து அல்ல. எல்லோரும் ஒன்று சொல்றாங்கன்னா நம்ம மாற்றி சொல்லணுமா? அப்படி அல்ல மார்க்கம் என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகதன் நாசு ரூஸன் ஜுஹாலா. கியாமத் நாளுடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மடையர்களை அவர்கள் தலைவர்களாக, மார்க்கத்திற்கு தலைவர்களாக ஆக்குவார்கள். அதான் விஷயம். உலக விஷயத்தை பெருமானார் பேசல, உலக விஷயத்தை பெருமானார் பேசல, அரசியலை பேசல. மார்க்க விஷயத்திற்கு மூடர்களை தலைவர்களாக ஆக்குவார்கள். அவர்களிடத்தில் மார்க்க தீர்ப்பு கேட்கப்படும். மார்க்க ஞானம் இல்லாமல் தீர்ப்பளிப்பார்கள். தானும் கெடுவார்கள், பிறரையும் கெடுப்பார்கள். புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை சொல்கின்றேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று ஜமாத்துல் உலமா, ஒட்டுமொத்த ஜமாத்துல் உலமா ஒன்றிணைந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறது என்று சொன்னால், அந்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு குழு வந்திருந்துகிட்டு இல்ல இதுதான் சட்டம் என்று சொன்னால் நாம் எதை தேர்வு செய்ய வேண்டும், புத்திசாலிகள் எதை தேர்வு செய்வார்கள் என்பதை உணர்த்துவதற்காக ஒரு சில செய்திகளை சொல்கின்றேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்தை அடையாளப்படுத்த வேண்டிய கடமை அன்றைய காலகட்டத்தில் உள்ள அறிஞர்களுக்கும் ஆலிம்களுக்கும், சஹாபாக்கள் காலகட்டத்தில் சஹாபிகளும் அந்த பொறுப்பை ஏற்று செயல்படுத்தினார்கள் என்கிற அடிப்படையிலே குழப்பங்கள் வரும் பொழுதெல்லாம் குழப்பத்தை அடையாளப்படுத்தி எது சத்தியம், எந்த சத்தியத்தில் நாம் நிற்க வேண்டும், எந்த வழியில் நாம் போக வேண்டும் என்பதை ரூட்டு காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த அறிஞர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்காங்கிற அடிப்படையிலே, சஹாபா பெருமக்கள் அதை செய்தார்கள் அடிப்படையிலே, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்வதற்காகவே இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட அடிப்படையிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகள் உலமாக்கள், அல் உலமா வரசத்துல் அம்பியா, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்கிற அந்த அடிப்படையிலே குழப்பங்கள் வரும்பொழுதெல்லாம் இது குழப்பம் என்று அடையாளப்படுத்திவிட்டு எந்த ரூட்டை, எந்த பாதையை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு கடமை எல்லா காலகட்டத்திலும் உண்டு என்கிற அடிப்படையிலே நான் வருடம் சொல்கிறேன். இது யாரையும் தாக்குவதற்கோ தூக்குவதற்கோ நீங்க விளங்கிடக்கூடாது. அதுக்காண்டு சொல்ல வரேன். ஒரு ஆலிம் என்கிற அடிப்படையில், நபியினுடைய வாரிசு என்கிற அடிப்படையில், மார்க்கத்தை கற்றோம் என்றால் கற்றதை எடுத்து சொல்ல கடமை என்கிற அடிப்படையில் நாம் சொல்கின்றோம். எல்லா காலகட்டத்திலும் மாதிரி குழப்பம் வரும். ஒரு பெருநாள் ஒரு நாளைக்கு ஒரு ஜமாத்து கொண்டாடுதுன்னு சொன்னா அதுக்கு மாற்றமா டக்குண்டு 9 மணிக்கு மேலே, 10 மணிக்கு மேலே, 11 மணிக்கு மேலே வகி வந்து செஞ்சு டக்குன்னு வந்து என்ன செஞ்சாச்சு, ஒரு வீடியோ எடுத்து செய்தியை போடுறது, மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குறது, பிரிவினை உண்டாக்குறது, உடனே எல்லா மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்கிறது. அதற்கு முன்பாக பிறை பார்ப்பதற்கென்றே ஒவ்வொரு நம்ம சுன்ன ஜமாத்தினுடைய கட்டமைப்பை நான் சொல்கின்றேன். சுன்ன ஜமாத்தினுடைய கட்டமைப்பை சொல்கின்றேன். ஏதோ பெருநாளைக்கு மட்டும் பிற பார்க்கிற ஜமாத்து கிடையாது. பெருநாளுக்கு மட்டும் பார்க்கிறதாக இன்னைக்கு வதந்திகள் பரப்பப்பட்டாலும் வதந்தியை நம்ப வேண்டிய அவசியம் நான் சொல்ல வரேன். முறையாக ஒவ்வொரு மாதங்களும் பிறை பார்ப்பதற்கென்று ஆட்கள் நியமிக்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தின் காசி, தலைமை காசி அவர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் இன்று பிறை தென்பட்டது, மாதம் தொடங்கிவிட்டது, இன்று பிறை தென்படவில்லை, மாதத்தை 30 பூர்த்தி செய்யுங்கள் என்று ஒவ்வொரு மாதமும் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் அதை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஏதோ பெருநாளுக்கு மட்டும், ஏதோ நோன்புக்கு மட்டும் இந்த ஜமாத்து வந்து பிறை பார்த்து முடிவு செய்வதாக இன்று வதந்திகள் பரப்பப்பட்டாலும், மற்ற மாசத்தெல்லாம் இவங்க பார்க்கறதே கிடையாது, அந்த மாசத்துல மட்டும் தான் பார்ப்பாங்க போன்ற வதந்திகள் பரப்பப்பட்டாலும் எது சத்தியம், எது உண்மை என்பதை நான் சொல்கின்றேன். எல்லா மாநிலங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும், எல்லா வட்டாரங்களிலும், எல்லா கிராமங்களிலும் ஆள்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் முறையாக பிறை பார்த்து அந்த பிறை ஊர்ஜிதம் செய்யப்பட்டு அதற்கு ஒரு நேரம் ஒதுக்கி அது முறையாக தமிழக தலைமை காசிக்கு அது கொண்டு செல்லப்பட்டு தலைமை காசி அதை ஊர்ஜிதம் செய்து அதை ஊர்ஜிதம் செய்து முறையாக ஒரு லெட்டரில் அது தயார் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டுரும். ஜமாத்துல் உலமாவுக்கு போயிடும். ஜமாத்துல் உலமா அதை கவனத்தில் எடுக்கும். ஜமாத்துல் உலமா அங்கே தான் அனுப்பும், செய்தி அனுப்பும் தலைமை காசிக்கு. எல்லாம் முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு ஊர்களையும், கிராமங்கள்லையும், வட்டாரங்கள்லையும், மாவட்டங்கள்லையும் முடிவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகுதான் இந்த ஜமாத்து வந்து முடிவு செய்யும் பிறை பார்த்தாச்சு, பிற பார்க்கலன்னு சொல்லி. அதனால நாம் நமது மக்கள் வந்து சத்திய பாதையில் எந்த தடுமாற்றமும் வந்துவிடக்கூடாது அடிப்படையில் கொஞ்சபட்சம் அசத்தியவாதிகளின் கொள்கையிலிருந்து நாம் தப்பித்து விட்டோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஊசலாட்டம் உள்ளத்தில் வந்து அரித்து விடும் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. பல இமாம்கள் அதை அறிவிக்கிறாங்க. எப்பா நீ குழப்பாதி பக்கத்துல உட்காராத, 2 ஆபத்து இருக்கு. ஒன்று, அந்த குழப்பம் உள்ளத்துல வந்துடும், வராவிட்டாலும் கூட உன் உள்ளத்துல ஊசலாடிக்கிட்டே இருக்கும். என்னைக்காச்சும் ஒருக்கு அது வேலை செஞ்சிடும். நம்ம இமாம்கள் எவ்வளோ, அது நிறைய பட்டியல் போட முடியும், நேரம் கிடையாது, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து உலமாக்களுடைய கட்டாய கடமை அதுதான்.
அதனால் ஜமாஅத்துல் உலமா ஒரு அறிவிப்பு செய்கிறது, அது முறையாக தலைமை காசிக்கு கொண்டு சேர்க்கின்றது. வட்டாரங்கள், மாவட்டங்கள், கிராமங்கள் எல்லா பகுதிகளிலுமே அது அலசி ஆராயப்படுகிறது. அலசி ஆராயப்பட்டு சாட்சி சொல்லக்கூடியவர்கள், பிறை பார்த்தீர் என்று சொல்பவர்கள் சாட்சி சொல்வதற்கு தகுதியானவர்களா என்பதற்கே மார்க்கத்தில் சட்டத்திட்டம் இருக்கின்றது. கண்டவனெல்லாம் பார்த்தேன் என்று சாட்சி சொல்ல முடியாது. பார்த்தவர்களுக்கு என்ன நிபந்தனை, அதுவே தனி மார்க்க சட்டம் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கே பல சட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. ஏமோ 2 பேர் நின்றுட்டு நான் பார்த்துட்டேன், உடனே வீடியோ போட்டுறது, நான் பார்த்தேன், உடனே அதை வச்சுக்கிட்டு அவன் பார்த்துட்டாங்க 11 மணிக்கு பெண்ணா கொண்டாடுங்கன்னு போட்டுறது, அது கிடையாது இஸ்லாம். அதை பார்த்தவன் சாட்சி சொல்றவனுக்கு கூட என்ன நிபந்தனை என்பது இஸ்லாம் சட்டம் வகுத்திருக்கின்றது. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இந்த சாட்சியாளர்கள் இருக்கின்றார்களா என்பது அனைத்தையுமே அலசி ஆராயப்பட்டு, அந்த சாட்சி செல்லுமா செல்லாதா என்பது உட்பட அனைத்தும் அலசி ஆராயப்பட்டு, இது போன்ற வதந்திகள் வந்தால் அதை புறந்தள்ளிவிட்டு மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில தீர்ப்பு வழங்கப்பட்டது என்பதை நான் கவனத்தில் கொண்டு வருகின்றேன். அதனால் சத்திய கொள்கையிலே, ஷரியத்திலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்திலே, நபி வழியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நிலைத்திருக்க வேண்டும் என்பது இஸ்லாம். நிலைத்திருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. மாறிவிட்டால் அமல் அழிஞ்சு போயிடும். நல்ல கவனிங்க. நீங்க ஒரு நோன்பு இழுத்து கொண்டு வந்துட்டோம், நோன்பு நாசமா போயிருமாங்க? நோன்பு நாசமா போச்சு, அது ஒரு பக்கம். நோன்புல பெண்ணை கொண்டாட முடியுமா? பெண்ணை நாசமா போச்சாங்க, 2 நாசம் இல்லை. இன்னைக்கு நோன்புங்க, இழுத்து கொண்டு வந்துட்டோம்னு வைங்க, நோன்பு நாசமா போச்சு. நோன்புல பெண்ணா வைக்கலாமா? பெண்ணா நாசமா போச்சு. உடனே சில பேர் நினைக்கிறாங்க, சரி இன்னைக்கு நோன்பா இருந்தா என்ன பண்றது? குழப்பத்தை சொல்றேன். இந்த குழப்பம் எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்குனுங்கிறேன். சில பேருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு கூட்டம் இன்னைக்கு பெண்ணான்னு சொல்லிட்டு, ஒரு கூட்டம் நாளைக்கு தான் பெண்ணான்னு சொல்லுது, நம்ம என்ன செய்ய? சில பேர் நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம நோன்பும் வைக்கக்கூடாது, பெண்ணாவும் கொண்டாடக்கூடாது. அவன் பெண்ணா கொண்டாடுங்கிறான், இவன் நோன்பு வைக்கிறான், நம்ம ரெண்டையும் செய்யக்கூடாது. பெண்ணாவும் கிடையாது, நோன்பும் கிடையாதுப்பா, இன்னைக்கு 2மே கிடையாது, நான் பேசாம நாளைக்கு பார்த்துக்கிறேன். இது விளையாட்டா கற்பனையா சொல்றேன்னு நினைச்சிடாது. இப்படியும் மக்கள் இருக்கிறார்கள் என்று நான் நினைவூட்டுறேன். ஆபத்துங்கிறேன். இதைத்தான் நம்ம இமாம்கள் சொல்றாங்க, இதைத்தான் சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒலா துஜாலிசுஹும், பக்கத்துல போய் உட்கார்ந்துடாதீங்க, அவன் சொல்ல காது கொடுத்து கேட்காதீங்க. இறைவன் சொல்கிறான், அந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தியா புறக்கணிங்க. புறக்கணிச்சு தப்புன்னு புறக்கணிச்சு யோசிக்க வேண்டாம், புறக்கணிங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். புறக்கணிக்கலையா, காது கொடுத்து கேட்டமா, உள்ளத்துல போகுதா, எப்படி வரும்? நான் அதை செய்ய மாட்டேன், சரி இதையும் செய்ய மாட்டேன், இதுதானே குழப்பம், இதுதானே வஸ்வசா. இந்த வஸ்வசாவுக்கு ஆளானவர்கள் நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு பல பேர் நோன்பு வைக்கலைங்க, பெண்ணாவும் கொண்டாடல, 2 நாசம் தான். இன்னைக்கு நோன்பு, இன்னைக்கு பெண்ணா கொண்டாடினாலும் நாசம் தான். நோன்பும் போச்சு, பெண்ணாவும் போச்சு. இன்னைக்கு நான் பெண்ணா கொண்டாட மாட்டேன், நோன்பு வைக்க மாட்டேன், நோன்பு போச்சு. உனக்கு நாளைக்கு பெண்ணா கிடைச்சும் கிடைக்காது, 2வது. இன்னைக்கு நோன்பு போச்சே, அமல் நாசமா போச்சா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வலா துப்திலு அஅமாலக்கும். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கப்பா, அமலை நாசமாக்கிறாதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அமலை நாசமாக்கிறாதீங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் ஜமாஅத், ஒரு ஜமாஅத்து கட்டமைப்புல அந்த ஷரியத்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு, நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு அறிவிப்பு செய்கின்ற பொழுது அந்த ஜமாஅத்தை புறந்தள்ளி விட்டு, நான் புதுசா ஒரு ஜமாத்தை கொண்டு வந்துட்டேன், இதைத்தான் கடைபிடிப்பேன், இதைத்தான் நான் மக்களுக்கு கொண்டு போவேன், பிரிஞ்சு போகும்போது அவன் இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, கழுத்தில் இஸ்லாத்தின் வளையத்தை தூக்கி எறிந்து விட்டான். ரிபகத்தல் இஸ்லாமி அன் உனுகிஹி ஃபகத் ஹலா ரிபகத்தல் இஸ்லாம் அன் உனுகிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, எவ்வளவு எச்சரிக்கையான வார்த்தைங்க இது. அதனால நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்குது. அதாவது உள்ளத்துல ஊசலாட்டம் வந்துடக்கூடாது, அதையே நம்ம அந்த மக்களையும் காப்பாற்றணும். வழிகட்டு போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை உள்ளத்துல கொண்டு வரணும், அதையும் நம்ம செய்ய வேண்டியிருக்குது. இனிமேல் இது போன்ற ஆபத்து, ரொம்ப ஆபத்தானவங்க, ரொம்ப டேஞ்சர். அந்த டேஞ்சர்னா அப்படி எந்த அளவுக்கு டேஞ்சர், காது கொடுத்து கேட்கக்கூடாது கருத்துக்களை, சபையில் போய் அமர்ந்து விடக்கூடாது, அந்த சபைக்கு கூட மரியாதை கிடையாது என்கிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்த அந்த எச்சரிக்கைகளை நாம் நினைவூட்டினோம். ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் ஒரு மக்களை காப்பாற்றலாம் தானே. நம் மூலமாக ஒருவரை காப்பாற்றினாலும் அது பெரிய வெற்றி தானேங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அலியில் பார்த்து சொல்லுவாங்கல்ல, அலிலாவை பார்த்து, உன் மூலமாக ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் வெற்றிப்பா அப்படிம்பாங்கல்ல. அந்த அடிப்படையில் நம்ம சொல்றோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி வழியில் நம்மை நிலைத்திருக்க செய்வானாக, சுன்னத்தில் நம்மை நிலைத்திருக்க செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாரும் அதை அறிவோடு உரசி பார்க்காமல் சஹாபா பெருமக்களுக்கு எப்படி ஈமான் இருந்ததோ அது போன்ற ஈமானை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரியத்தின் பிரகாரம் அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. பரிபூரணமான வலுவான ஈமானை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வழிகேட்டை விட்டும்
வழிகேடுகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. குழப்பத்தை விட்டும் குழப்பவாதிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மானக்கேடான காரியங்களை விட்டும் அசிங்கமான காரியங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஹராமான வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஹலாலான வாழ்க்கையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் பொருத்தமான செயல்களை அமல்களை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நன்மையான காரியங்களிலே அல்லாஹ் நமக்கு ஆர்வத்தையும் இன்பத்தையும் வழங்குவானாக. தீமையான காரியங்களில் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வெறுப்பை வழங்குவானாக. தீமையான காரியங்களை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் தூரப்படுத்துவானாக. நரக நெருப்பை விட்டும் தூரப்படுத்துவானாக. சொர்க்கத்திற்கு தகுதியான அமல்களை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக. நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மருத்துவமனை வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. யாரெல்லாம் நோயில் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய நோயை நீக்கி முழுமையான அல்லாஹ் ஷிஃபாவை அல்லாஹ் வழங்குவானாக. யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய கஷ்டத்தை போக்கி நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. யாரெல்லாம் திருமணமாகாமல் கஷ்டப்படுகிறார்களோ நல்ல சாலிகான ஜோடிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு சாலிகான நீண்ட ஆயுள் கொண்ட குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் தாக்கப்படுகிறார்களோ ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பானாக. சிறுமிகளை பாதுகாப்பானாக. சிறார்களை பாதுகாப்பானாக. பெண்களை பாதுகாப்பானாக. முதியோர்களை பாதுகாப்பானாக. இளைஞர்களை பாதுகாப்பானாக. பலஸ்தீன் மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. பலஸ்தீன் இளைஞர்களை சிறுமிகளை சிறார்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெண்களை முதியவர்களை பெரியோர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் பாதுகாப்பானாக. பைத்துல் முகத்தஸின் புனிதத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒடுக்கப்பட்டோர்களின் உரிமையை அல்லாஹ் முழுமையாக வழங்குவானாக. யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அநீதிரைக்கப்பட்டிருக்கிறார்களோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல நியாயத்தை அல்லாஹ் வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்தின் பிரகாரம் வாழ்ந்து ஷரியத்தின் பிரகாரம் மரணிக்கின்ற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. எல்லா வகையான ஃபித்னாக்களை விட்டும் குழப்பங்களை விட்டும் சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காணும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும் நபி அவர்களோடு காணும் பாக்கியத்தையும் நபி அவர்கள் அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம் கபறுகளை விசாலமான கபறுகளாக அல்லாஹ் ஆக்க அருள் புரிவானாக. ஒளிமயமான கபறுகளாக ஆக்குவானாக. நமது முன்னோர்களில் நமது உறவுகளில் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுவானாக. அவருடைய கபறுகளை அல்லாஹ் விசாலமாக்குவானாக. அவருடைய கபருடைய வேதனைகளை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. ஒளிமயமான கபறுகளாக அவருடைய கபறுகளை ஆக்குவானாக. சொர்க்கத்தின் பூஞ்சொலைகளாக அவருடைய கபறுகளை அல்லாஹ் ஆக்குவானாக. நரகத்தின் படுகொலிகளாக ஆகுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நரகத்தின் படுகொலியாக ஆகுவதை விட்டும் அல்லாஹ் அதை பாதுகாப்பானாக. வலுவான ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை வழங்குவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற மகத்தான கலிமாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. சாலிகங்களோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. சாலிகங்களோடு அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்வானாக. சாலிகங்களோடு அல்லாஹ் மறுமையில் எழுப்புவானாக. சாலிகங்களோடு நல்லோர்களோடு அல்லாஹ் நம்மை சுவனத்திற்குள் அனுப்புவானாக. ரமலானுடைய மாதத்தில் நாம் வணங்கிய வணக்கங்களை நோன்புகளை முழுமையாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்மளுடைய தொழுகைகளை கபூல் செய்வானாக. நாம் ஓதிய குர்ஆனை கபூல் செய்வானாக. நாம் செய்த திக்ர்களை கபூல் செய்வானாக. நம்மளுடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் கபூல் செய்வானாக. நம்முடைய இரவு வணக்கங்களை கபூல் செய்வானாக. நம்மளுடைய தராவீஹ் தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்மளுடைய இஅ்திகாஃபை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரமலானுக்கு பிறகும் அதிகம் அமல் செய்யக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. நன்மையான காரியங்களில் ஆர்வங்களை ஆசையை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. எல்லா காலங்களிலும் இபாதத்தை விடாமல் முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்ப்பானாக. ஃபர்லான வணக்கங்களில் பேணுதலை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களில் இன்பத்தையும் ஆர்வத்தையும் அல்லாஹ் எப்பொழுதும் நமக்கு வழங்குவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار بحق سيدنا محمد صلى الله عليه وسلم وآله صلى الله عليه وسلم وبسائر صحابتي وصحابيات رضوان الله تعالى عنهم أجمعين وبأوليائك الكرام وبحق كلامك الكريم والقرآن الشريف وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.